அவர் என்ன விவாதம் 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 அதாவதுங்க ஒரு தப்ப செய்யறோம் ரைட்டை செய்யறோம் அதை தனித்தனியா திருத்திட்டு போயிடறதை விட்டு போட்டு ஒவ்வொன்றையும் போட்டு இதே பாடினார். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம், பாக்குறீங்க நிலைமையை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. யார் எந்த மாதிரியான வேலைகளுக்கு செய்திருக்கிறவங்க கூடியதையும் நீங்க எடுத்து பார்த்துக்கங்க. ஹிதாயாவில் இருக்கக்கூடிய 200 ஹதீஸை இப்னு ஹஜர் மறுத்திருக்கிறாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இருக்கலாம், நான் எங்க சொன்னேன் ஹிதாயாவில் வர்ற ஹதீஸ் பூரா புகாரியுடைய ஹதீஸ் நான் சொன்னோம். பிஜே அவர்கள் என்ன செய்தாரு இங்க சொல்லுங்க, சைஃபுத்தீன் ரஷாதி என்ன செஞ்சான் இங்க சொல்லுங்க. ஹிதாயாக்காரர் எழுதின ஹதீஸ யாருக்கும் தெரியும் தான், ஃபிக்குடைய கிதாபுகள்ல வர்றது. இதுல வரக்கூடிய ஹதீஸ்கள் முர்சலா இருக்கும், முன்கத்தியா இருக்கும், மக்துவா இருக்கும், லைஃபா இருக்கும், சில ஹதீஸ்கள் சஹீஹாவும் இருக்கும். ரிவாயத்து பில் மானாவை நினைச்சு எழுதிருக்கலாம், அதனால அதை மறுக்கிறதுக்கு இல்லையா. அது நீங்க என்ன சொல்றீங்க, இப்னு ஹஜர் எழுதி போட்டாரு, புதுசா வந்து நீங்க என்ன செய்துட்டீங்க. அதனால அது ஒரு வாத பொருள் அல்ல. சொல்றது இவங்க செய்யக்கூடிய வாதங்கள் செய்யல. பாருங்க, பிஜே சொன்னாரு, இதைத்தான் ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ல வந்து நான் தெரியாதனமா எழுதி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் திட்டமிடல் இல்லைங்கிறது ஒத்துக்கிறவே மாட்டாரு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சர்த்தம். இந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன். அது எந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ல இருந்து காப்பி அடிச்சாருன்னு சொல்லுங்க. மகானின்னு ஒரு கிதாப், தமிழகத்தில் எழுதப்பட்ட மாப்பிள்ளை லப்ப ஆலிம்சா எழுதின ஒரு கிதாபுங்க. அந்த கிதாபுல இருந்து ஒரு விஷயத்தை அவர் எழுதுறாரு. இந்த மகானியில எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுட்டா அந்த விபச்சாரம் செஞ்ச நபரை கூப்பிட்டு 100 குச்சியை ஒன்னா சேர்த்து கட்டி ஒரு இடி இடிச்சுட்டா போதும், அவனுடைய தண்டனை நிறைவேறிச்சுண்டு மகானிக்காரர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஆளு விபச்சாரத்தை தூண்டுறாரா குறைக்கிறாரா பல நூல்களில் கேட்டிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். மகானியுடைய நூல விபச்சாரம் செய்த விபச்சாரிக்கு மார்க்கம் சொல்லி இருக்கு, அங்கே சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்னு அரபியை உடனே போடுறா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ இந்த ஒரு வாதத்தை எனக்கு வச்சுட்டாங்க, இந்த அஜிவா விஷயத்தை ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வாதங்கள் வச்சாங்கன்னா என்ன செய்வோம், அது பதில் சொல்லிட்டு பார்த்துக்குறோம். வாதம் இந்த மாதிரி வைங்க, குற்றச்சாட்டு ஆதாரத்தோட ஒரு வாதமாக வைங்க, சொல்லுவோம். அடுத்து வந்து மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. அதாவது அந்த அஜிவா சம்பந்தமாக கிறிஸ்துவ விவாதம் ஒன்று, கிறிஸ்துவர்களோட விவாதம் பண்ணுறோம். குர்ஆன் இறை வேதமா பைபிள் இறை வேதமா, இந்த ஒரு தலைப்பில் விவாதம் பண்ணுறோம். இன்னும் 8 தலைப்பு போட்டோம், 6 தலைப்புக்கு வராமல் ஓடி போயிட்டாங்க, இந்த 2ஓடு முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த பைபிள் இறைவேதமாண்டு வாதிக்கும் பொழுது இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகளை பைபிள்லேருந்து நம்ம எடுத்து என்ன செஞ்சோம், காட்டணும். அதுக்கெல்லாம் அவங்க எந்த பதில் சொல்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த விவாதம் செய்தி பார்த்த அனைவருக்கும் தெரியும். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய அருளால் நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த 2 கிறிஸ்தவர்கள் நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்தளவுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் வந்து என்ன சொன்னால், கடைசியாக ஒரு வாதம் வச்சோம். என்ன வச்சோம்னா, தேவனுடைய பேரை சொல்லி விஷத்தை குடித்தா அவங்க என்ன செய்யாது, விஷம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. இது கடவுள் வார்த்தை என்று நம்புறீங்க. கடவுள் வார்த்தைன்னா அது பொய்யாகக்கூடாது, பொய்யானது கடவுள் வார்த்தை இல்லை. இப்போ வந்து இந்த விஷம் இருக்குது குடிங்க, நீங்கள் உசுரோடு இருங்க, நாங்கள் அதை வேதம்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து நம்ம சொந்தமாகலாம் சொல்லலை, இது வந்து ஒரு 7-8 விவாதங்களில் சொல்லப்பட்டது தான். பலரும் இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வச்சோம். இது கண்டுபிடிச்ச வாதம், நாங்கள் சொந்தம் கொண்டாடவும் இல்லை, இது உலகத்துக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி ஒன்று தான் காட்டினார், வீடியோவே இருக்குது, அப்படி விஷம் குடிக்க சொன்ன வீடியோக்கள்லாம் கூட இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே திருப்பி நாங்கள் பதில் சொன்னோம், அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல, அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அஜிவாவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குது, இந்தாங்க அஜிவா அது சாப்பிடுங்க, நீங்கள் உங்கள் நபி தானே சொல்லியிருக்கிறாரு, அதுவும் பொய்யா இருக்கக்கூடாதுல்ல, அதுவும் இறை செய்தி தானே, அப்போ அது உண்மைப்படுத்துங்கன்னு சொல்லி அஜிவாங்கிற பழத்தை கொண்டாந்து அங்கே பக்கம் தள்ளி விட்டாங்க. அப்போ தள்ளி விட்டவனை போய் மசூராலாம் பண்ணிட்டுலாம் வந்தால் சொல்லலை, விவாதத்தை போய் மசூரா பண்ண முடியும், அங்கனங்கன்னு சொல்லணும் வணங்குதா. அதை சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் விஷயம் இது ஹதீஸ் இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, இது உனக்காக வேண்டி சொல்லலை, இது சரியான செய்தி இல்லைன்னு உனக்கு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்லைன் பிஜையில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நம்ம சொன்னது
விவாகத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லலப்பா, நீ அவன்கிட்ட சொல்றது இதை. விவாதத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லலை, நீ கேட்டதுக்காக நான் சொல்லலை. நெருக்கடியில் சிக்கிட்டோம், இது தப்பிக்கிறதுக்கு இதை விட்டா வழி இல்லைன்னு சொல்லலை. நீ விவாதத்துக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடியே இது தவறு என்று நாங்கள் விளக்கி இருக்கிறோம்ப்பா. அதனால இது நாங்கள் இல்லைன்னு இப்போ சொல்கிறோம்ல, நீனு இந்த பைபிள் இறைவன் இல்லைன்னு சொல்லிவிடு. நாங்கள் சொன்னோம்ல, இது காட்டினா இல்லைன்ட்டோம், குடிக்க தேவையில்லை. நீ குடிக்காமல் தப்பிக்கிறதா என்ன செய்யணும்? ஆமாம், இறைவேதம் இல்லைன்று இல்லைன்னு குடி, ரெண்டில் ஒன்று தான் செய்யணும்னு சொன்னோன்னே பேசி இல்லை, பதில் சொல்ல முடியலை அவங்களுக்கு. இது மஷூரா பண்ணிலாம் செய்யலை, முன்னாடியே இந்த கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது குர்ஆனுக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூலில் இருந்தாலும், ஹக் வாக்கிக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூலில் இருந்தாலும் அது கண்டிப்பாக ரசூல் சொன்னதோ அல்லாஹ் சொன்னதோ இருக்க முடியாது. இப்போ உண்மைன்னு இதை சொன்னால் என்ன செய்யணும்? உண்மைன்னா நிஜமாக உண்மைன்னு சொல்லணும். குடிச்சிட்டு நான் குடிக்கிறாங்க தாண்டி யாராவது ஒரு ஆள் உலகத்தில் சொல்லணும், யாருமே சொல்ல மாட்டாங்க. அது சரிதான், குடிக்கல, குடிக்க மாட்டோம். அப்போ நம்பிக்கை இல்லை. ரசூல்லாவை நம்பணும்னா ஒழுங்காக நம்பணும்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுன்னு ஒருத்தர் நம்பவே இல்லை, நம்பாமல் நம்புகிறோங்கிறாங்க. அவங்க போனால் மாட்டியிருப்பாங்க. அஜிபாவில் சொன்னால் நீங்கள் என்னத்தை வேறு அஜிபா அந்த அஜிபான்னு சொன்னாலும் அதெல்லாம் நிற்காது, வழங்குதா? அது ஃபத்துல் பாரி சரகுல இருக்குன்னா ஏற்றுக்குருவானா? ஃபத்துல் பாரி சரகுல எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வேறு வகை, அவன் எந்த பழத்தை இருந்தாலும் வேறு வகைன்னு அப்போ தப்பிச்சுக்கிற முடியுமா? என்ன வகைன்னு சொல்லுங்கள், ஒரு தேதியை போட்டு வாங்கி தர்றேம்மா, அந்த வகையை தெரிவித்து தர்றதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கரெக்டாக பதில் கரெக்டாக இருக்கணும். இவனுக்காக வேண்டிய அந்த பதில் நாங்கள் எடுக்கவே இல்லைங்க, நல்லா விளங்கிக்கணும். விவாதத்தில் தோற்று போகிறதுக்காக வேண்டிய ஹதீஸை மறுத்தாங்கங்கிறாங்க. நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கிறோம், அதாவது ஒரு ஹதீஸை நம்புகிறோன்ட்டு ஏமாற்றக்கூடாது. நம்ம நம்பாத ஒன்றை நம்பணும்னு சொல்லக்கூடாது. நம்ம மனசை நம்பலை, யாரும் இந்த ஹதீஸை இருக்கல, குடிச்சிட்டு விஷத்தை திம்போம், விஷத்தை திண்டு இதை குடிப்போம் அப்படின்னு ஒருவர் சொன்னாலும் மாட்டேங்கிறாங்க. ரசூல்லா தான் சொன்னார்கள், அதில் உண்மைக்கு மாற்றம். ஓமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை தவிர யார் உண்மை சொல்ல முடியும்? உண்மை தான் அது வகிக்க ஆதாரம், அளவுகோல். அப்போ உண்மையில என்ன அர்த்தம்? செஞ்சு காட்டணும். இதுதான் அவனுக்கு உரிய சரியான ரெண்டு பதில் தாங்க செஞ்சுருக்கணும். ஒன்று, அதை உண்மையை நம்புறவங்கள தான் குடிச்சிட்டு விசாம உட்காந்துருந்து காட்டியிருக்கணும், அதை செஞ்சுருக்கணும், உண்மையை நம்புறாங்கன்னு அர்த்தம். அல்லது என்ன செய்யணும்? அதை செய்து உண்மை இல்லைங்கணும். உண்மை இல்லை, உண்மைதான் ஆனால் உண்மை இல்லை. அந்த வரும் வராது சரியா வருமா? இதுக்கெல்லாம் உண்மை தாண்டா உண்மைன்னு சொல்லுங்க, உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. உண்மைன்னா அதை முழு உண்மையா, அதில் உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதில் எத்தனை கேள்வி வந்தாலும் சந்திக்க தயாராகிறீங்க. இந்த அடிப்படையில் இந்த வாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சில காரணங்களை வைத்து, சில ஆதாரங்களை வைத்து, இது சனது சரியா இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல, நம்பாம நம்பணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்கள் நம்பலைங்கிற விஷயத்தை வெளியில் வாயும் ஒன்று சொல்லுது, உள்ளமும் ஒன்று சொல்லுகிறது. மற்றவங்க வாய் நம்பணுன்னு சொல்றாங்க, உள்ள நம்பலைங்க. இதுதான் வித்தியாசம் நாங்கள் சொல்றோம். இதில் நான் என்ன கேட்குறேன், அவனை மாட்டிக்கிற போது இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களே, இதான குற்றச்சாட்டு. இப்போ அந்த வாதம் சரியா அதுக்கு வரல. இப்போ அவர் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாருன்னு கேட்டால், கிறிஸ்தவன்ட்ட விவாதத்தில் மாட்டிக்கிட்ட உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஹதீஸ் இல்லைன்ட்டீங்க. அவன் முன்னாடி சொல்கிறான், ஆன்லைன் பிஜே அந்த எங்களுடைய வெப்சைட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அங்கே பேச பேச ஆன்லைன் தேடி தேடி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். எங்கள் விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் வெப்சைட்டில் அவன் போட்டு என்ன செய்யறான்? உடனே ஒன்று சொன்னமையானால் இதோ உங்களுடைய வெப்சைட்டில் இருக்குன்னு எனக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். அதில் தொடர்பு உள்ளவன்ட்ட சொல்கிறோம், அதில் இருக்குது, அதில் எழுதி இருக்கிறோம். இப்போ எழுதலை, முந்தைய எழுதியிருக்கிறோம். நீ விவாதத்துக்கு வராட்டாலும் எழுதியிருக்கிறோம், உன் ஒப்பந்தம் போட முந்தைய எழுதியிருக்கிறோம். இவ்வளவும் அவன் முன்னிலையில் சொல்லி இருக்கும்போது மாட்டிக்கிட்டவனு சொன்னீங்கன்னு அந்த செய்தி முழுசாக உங்களுக்கு தெரியல. ஒரு வாதமாக வைக்கிறீங்க, அது என்ன நடந்துச்சு, எப்படி சொன்னாங்க என்ன கேட்குறீங்க. அதாவது வாதமாக வைக்கும் பொழுது என்ன பேச்சு, என்ன பதில், போய் மசோரா பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டிட்டு மழுப்புனாங்க, இப்படி சொல்லுவோம்னு சொன்னாங்கன்னெலாம் சொல்கிறீங்களே, அது உண்மையா? ஏன் கேள்விப்பட்டதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க? அந்த சீடியை பார்த்தாவது ஒரு முடிவுக்கு சொல்லணும். அந்த சீடில் என்னன்றது முடியுது, போயிட்டு மசோரா பண்ணோமா, உடனே சொன்னோமா, இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சொன்னோமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? இப்படி சொல்ல மாட்டீங்க. அப்போ கேள்விப்பட்ட என்னமோ சொன்னாரான்னு யாரை காதில் போட்டிருப்பாங்களா? இன்னொரு ஆள் காது முக்கெல்லாம் வச்சு சொல்லுவாரா? அதை நம்பிக்கிட்டு என்ன செய்கிறாரு? வாதத்தில் பிடிச்சி மாட்டி விட்டாங்கல்ல, உடனே ஹதீஸ் இல்லைன்னு விட்டாங்கன்னு யாரோ சொல்லிவிட்டாங்க அவர்கிட்ட. இவர் பார்க்கவே இல்லை, இந்த தோரணையில் விளங்குது, அவரை கேட்டு தான் சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன நாங்கள் தப்பு செஞ்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் மாட்டிக்கிட்டதுக்காக மறுத்தோமா? ஒரு நிலைப்பாடு, நாங்கள் இது உலகத்துக்கு தெரிஞ்ச நிலைப்பாடு தானே இது. குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எங்கள் நிலைப்பாடை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்றால் அது உலகத்துக்கே தெரியும். அது கூட ஒரு தலைப்பு விவாதத்தில் இருக்குது, 99 தலைப்பில் என்ன இருக்குது, அது கூட இருக்கிறது. அதனால் இதில் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. இந்த அஜிபாவை சொல்லிடுறேன். அடுத்து
அபூ ஹனீஃபா பற்றி 3 விஷயம் சொன்னேன். அதில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அது பலவீனன்னு கீழே ஷரஹில் எழுதியிருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. 3 விஷயத்தையும் காட்டி எழுதுனாங்கன்னு என்ற காட்டுங்க. அதுலேயும் பலவீனன்னு எப்படி எழுதியிருக்கிறாங்க? இப்னு ஜவுசி என்பவர் இது மௌது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்னு ஜவுசி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்வது தஅஸ்ஸுபுன், மதுஹப் விரி, இட்டுக்கட்டப்படலை உண்மைங்கிறார். இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு ஒருத்தர் சொன்னாரு, அதை எடுத்து கீழே போட்டுட்டு இப்னு ஜவுசி இதை இட்டுக்கட்டப்பட்டது இதை இந்த 3 செய்தி சொன்னேன்ல, என் உம்மத்தில் அபூ ஹனீஃபா மாதிரி ஒரு இருந்ததுனால தான் தப்பிச்சோம், இல்லாட்டி யஹூதி நஸராவை மாறி இருப்பாங்கன்ற மாதிரி அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லி யார் சொல்றா? இப்னு ஜவுசி சொல்றாரு. சொன்னதை இவங்க மறுக்கிறாங்க. எப்படி? அது தஅஸ்ஸுப் மது, அவர் ஷாஃபி மதுஹப்காரரு, அவர் மதுஹப் வெறியில் இதை மறுக்கிறாரு. தஅஸ்ஸுபோட மதுஹப் வெறி, ஒரு மதுஹபுக்கு எதிர், அவர் ஒரு மதுஹப் இவங்க வேறு மதுஹப் அப்படின்னு சொல்லித்தான் இருக்கே தவிர அப்படி வாசகம் இருக்குது. சரி, மீது 2 ஹதீஸ் என்ன பொய்யா உண்மையா? அதுக்கு மட்டும் ஒரு பதிலை சொன்னாங்க. அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அது மாதிரி இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை ஒன்று சொன்னாங்க இல்லையா? இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை இந்த மேடையில் இவங்களோட அமர்ந்திருக்கிறாங்களே அந்த குழுவினரோட விவாதம் செய்து இதையே எடுத்து வச்சு விவாதித்தோம். அப்போ நீங்கள் அழகாக எங்களை பொய்ப்படுத்திருக்கலாமே. உங்களோட இருக்கிற சகாக்கள் தான், அப்போ ஒப்பந்தத்துக்கெல்லாம் வந்தாங்களே அந்த சகாக்கள் தான். அவங்க முன்னிலையில் வச்சு என்ன செஞ்சோம்? இதையும் தலைப்பாக எடுத்து விவாதித்தோம். அதையும் உங்களுடைய யாபத்துக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, பிஜே வசதியாக இருந்தான்னு எதை வச்சு சொன்னேன்னா, அப்போவே நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போவார், 4 பக்கம் போயிட்டு இருந்தார், அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் ஜமாத்தை பற்றி ஒரு ஏட்டு சொல் ஒன்றுமே தெரியலைங்க. தௌஹீத் ஜமாத்தில் எந்த கூட்டத்துக்கும் யாருக்கும் ஒரு பைசா கூட கிடையாது. 1986 நாங்கள் மேடை ஏறி இருக்கிறோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு மீட்டிங்க்கும் சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம், யாரும் வாங்கக்கூடாது. போக்குவரத்து செலவாக தருவாங்க, இல்லாட்டி டிக்கெட் தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, தங்குறதுக்கு வசதி உள்ள கிளைகளாக இருந்தால் ரூம் போட்டு தருவாங்க, இல்லாட்டி பள்ளிவாசலில் படுத்துக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. இதுதானே தவிர நாங்கள் 4000 கூட்டம் பேசினாலும் எங்களுக்கு காசு கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மக்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். கொடுத்த ஆளுக்கு இருந்தால் நான் அவங்களுக்கு தெரியும், நாரி போயிடுவோம் நாங்கள். சொல்லுங்கதா, எந்த ஊர்லையாவது எந்த கிளையிலையாவது பேச்சாளர்களுக்கு ஏதாவது ஃபீஸு கட்டணம் 300 ரூபா அனுப்புங்க, 500 அனுப்புங்க நான் கேட்டோமான்னா ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. எங்கள் அமைப்பில் கிடையவே கிடையாதுங்க. அப்போ 4 கூட்டத்துக்குலாம் போனதை வச்சு அவர் நினச்சிக்கிட்டாரு. அது வேறு அமைப்புகளில் இருக்கத்தான் செய்கிறது. அரசியலாக இருந்தாலும் மார்க்க கூட்டமாக இருந்தாலும் பேச்சாளருக்குன்னு ஒரு கட்டணம் ஆக்குறாங்க. அது மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வசதியாக இருப்பேன்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டமெல்லாம் போகிறார்ல அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துலேயும் கூட்டங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, வாங்க மாட்டோம். இன்றைக்கி வரைக்கும் வாங்கலை. நேற்று நடந்த கூட்டத்தில் பேச்சு வந்தது வரைக்கும் இந்த விவாதத்தில் பங்கெடுக்கிறோம். அதுக்கு ஜமாத்தில் ஏதாவது தருவாங்களா? கிடையாது. எந்த விவாதத்துக்கோ வேறு எதுக்கோ இன்னும் சொல்ல போனால் சொன்னதுக்காக சொல்கிறேன், பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு போனால் கண்டிஷன் போட்டு தான் அனுப்புவோம். என்னது? எங்களில் வரக்கூடிய தாய்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது, பொருளாக கூட கொடுக்கக்கூடாது, வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதை தவிர அவங்க என்ன பொருளை கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் கொண்டு வரணும். நாங்கள் சட்டம் போட்டு வச்சுருக்கிறோம். எந்த ஊருக்கு நாம் போனாலும் எங்கள் தாய்கள் யார் போனாலும் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது. அதனால நம்புகிறாங்க. எங்கள் மக்கள் எங்களை நம்புறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் அவர்கள்ட்ட எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைவது கிடையாது என்று அனுபவபூர்வமாக அவங்க உணர்றாங்க. அதாங்க காரணம். இவங்க எப்படி இந்த சின்ன ஆள்களாக இருந்துட்டு இப்படி மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றாங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நம்பிக்கை பெறுவதற்கு ஏற்றவாறு நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கிறோம். அதனால நம்புகிறார்கள். அதை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி நான் 15 வருஷமாக தர்சில் இருந்தேங்கிறார். அதுவும் போய் ஓதி முடித்து விட்டு நான் 12 வருஷம் வியாபாரியாக தான் இருந்தேன். ஓதி முடித்து விட்டு மளிகை கடை தான் வைத்திருந்தேன், கித்தாபோட தொடர்பில் இருக்கவில்லை. கடைசி 3 வருஷம் தான் தர்சில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துல தான் அந்த கித்தாபுகளை நான் சொன்னேன், இதில் நம்பிக்கை இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த காலகட்டம். அது 12 வருஷம் போய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஒரு மகானிலிருந்து ஒரு செய்தியை அவர் சொல்றாரு, நமக்கு கொடுக்கிறார். பிஜே அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது பல கூட்டங்களில் பேசியும் இருக்கிறாரு, எழுதியும் இருக்கிறாரு. விபச்சாரம் செய்த ஒரு மனிதனுக்கு தண்டனையா அந்த நூலில் எழுதியிருக்கு, 100 குச்சியை ஒன்றா சேர்த்து இடிச்சிட்டா போதும்ட்டு. இது விபச்சாரத்தை வளர்க்குமா குறைக்குமா? இதை ஏதாவது மாற்று மதக்காரவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தின் மேலே நல்ல நம்பிக்கை வருமா? இந்த ரீதியில் அவர் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார்.
இதுவும் மிகப்பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சோதனை. இங்கே தமிழகத்தில் எழுதப்பட்ட நூல் மாப்பிள்ள ஆலிமு, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அரபு தமிழில் இருந்துச்சு, இப்போ தமிழில் கூட வந்திருக்குது. இப்படி ஒரு செய்தி இருந்துருந்துச்சுன்னா அவர் சொல்றது உண்மையான விஷயம்தான். அங்கே என்ன இருக்குது தெரியுமா? இருக்குது, இல்லைன்னு இல்லை. நோயாளியுடைய விஷயத்தில் வருது இங்கே ஹதீஸ். ஒரு மனிதன் சாகும் நிலையில மிகவும் மோசமான நிலைக்கு விபச்சாரம் செய்ததற்கு பிறகு ஒரு கொடிய நோய்க்கு ஆளாயிட்டான்னு சொன்னா அவன் மேல ஹத் அடிச்சோம்னு சொன்னா செத்து போயிடுவான். 100 கசையடி அடிச்சோம்னு சொன்னா செத்து போயிடுவான் இருக்குமே. ஆனா அவனை கசையடி அடிக்கக்கூடாது. ஹத்துடைய சட்டமே அதுதான். சாட்டையை கசையடி அடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் சாகாத அளவுக்கு அடிக்கணும். செத்து போயிடுவான்னு சொன்னா அவன் நல்லாகிற வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை தாங்குற சக்தி ஏற்படுற வரைக்கும் அவனுக்கு எதிர்பார்க்கணும். இவன் பெரிய கொடிய நோயாளியாகி சாகிற அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னா அவன் மேல என்ன செய்யலாம்? அவன் மேல இந்த ஒரு சடங்கை நிறைவேற்றிட்டு அவன் செத்த பிறகு அடைக்கிறங்கிறார். மகானில இது வருது. ஒரு கொடிய நோயாளி சாகும் நிலையில மோசமான நிலையில இருக்கிறான்னு சொன்னா, இந்த குற்றத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா இந்த 100 குச்சியை சேர்த்து ஒரு இடி அடிச்சிருங்க, சரியா போயிடுங்க கூடிய செய்தி இருக்குது. ஆனா யாருக்கு சொன்ன செய்தி பார்க்கணுமா இல்லையா? இதை பொதுப்படையா மக்களுக்கு வெளியே விபச்சாரிக்கு தண்டனை எடுத்து சொல்றார். நல்லா தெரியும் அவர் இங்கே எழுதியிருக்கிறது நோயாளிக்குன்னு சொல்லி. அப்படி இருந்ததுக்கு பிறகு பொதுப்படையா மக்களுக்கு முன்னால் எடுத்து வச்சு விமர்சிக்கிறார். இது விபச்சாரத்தை தடுக்குமா? இப்போ ஒரு கேள்வி எழலாம். சரி, அவர் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி 100 குச்சியை வச்சுக்கிட்டு இடிங்கன்ட்டு, இது எந்த அடிப்படையில் எழுதுறாரு? ஹதீஸ்ல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. அங்கே சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவரை கசைடி அடிக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் எலும்பு முறிஞ்சு போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு நோயாளியா இருக்கிறாரு சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த சிலையில் இருக்கிறாரா, அப்போ அவர் மேலே 100 குச்சியை ஒன்னா சேர்த்து அடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு, ஹதீஸ் தேவைன்னா நான் தர்றேன், ஹதீஸை அடிப்படையாக வச்சு அந்த மார்க்க விற்பனராக இருக்கக்கூடியவர் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் இந்த நூலில் எழுதியிருக்கிறத மக்களுக்கு மத்தியில் பொதுப்படையாக எடுத்து காட்டி எல்லா விபச்சாரிக்கு இது தண்டனை ஓட்டு மகானிக்காரர் எழுதுறாரு. ஷாஃபி ஃபிக்ஹ் விபச்சாரத்தை தூண்டுது. நான் கேட்கிறேன், இது யோக்கியமா? நான் தான் செட்டிங்னு சொன்னதுனால மகா அயோக்கியனா போயிட்டேன். ஒரு சாதாரண ஒரு பெரிய மகான் எழுதின ஒரு நூலை விமர்சனம் தான் செய்யணும்னு சொன்னா முறையா செஞ்சிருக்கலாம். அங்கே விமர்சனத்துக்கு வேலையும் அல்ல, ஹதீஸுடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தை எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அந்த சட்டத்தை இவ்வளவு தவறான முறையில் விமர்சித்து மக்கள் மத்தியில் மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு, அந்த மதுஹபையே கெடுக்கிற அளவுக்கு இதை காரணமாக காட்டி ஷாஃபி மதுஹப் தூண்டுது, ஷாஃபி மதுஹப் விபச்சாரத்தை தூண்டுது, ஷாஃபி மதுஹப் ஆலிம்களை கஞ்சா அடிக்க சொல்லுது, ஹனஃபி மதுஹப் சாராயம் குடிக்க சொல்லுது. உத்தம புத்திரர்கள் இவங்க தான். அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. என்ன நான் கேட்கிறேன், ஒரு நியாய உணர்வு வேணாமா? ஒரு மனிதன் மேல குற்றச்சாட்டு சொல்லும்போது இருக்கிறத சொல்லுங்க. அது சொல்றதுக்கு உண்டான தேவையும் இல்லை. சொல்லணும் தான் நினைக்கிறீங்கன்னா விமர்சனங்கிற பேர்ல எடுத்து சொல்லுங்க. இதை விட்டு போட்டு இப்படி ஷாஃபி மதுஹப் மேல ஒரு பெரிய, நான் இது கூட அந்த காலத்தில் எனக்கு மகானி வாங்குற வசதி இல்லை அதனால விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. இது இப்போ சமீப காலமா வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது. ஏதாவது 86ல் வசதி இல்லாமல் இருக்கிற காலத்தில் இருந்திருப்பாரோ என்னமோ. அப்ப இதே மாதிரி சகோதரர்களே, மதுஹபுகளை குறை கூறுவதற்காக வேண்டி நான் மதுஹப் நூல்களை கொண்டு வரல, பிஜே செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை காட்டுறேன். ஒரு மதுஹபில் இல்லாத, அந்த கிதாபில் இல்லாத ஒரு செய்தியை திரிச்சு குறிப்பிட்ட நபருக்கு சாகிற நேரத்தில் சாராயம் குடிச்சுக்கலாம், வேற தண்ணி குடிக்க ஒண்ணும் இல்ல, சாராயம் குடிச்சாத்தான் அவனுடைய தாகம் தீர்ந்து பொழப்பான் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாராயம் குடிச்சுக்கலான்னு ஒரு நூல் எழுதுன்னு வைங்க. இந்த நூலில் சாராயம் குடிச்சுக்கலான்னு எல்லாரும் சாராயத்தை கொடுக்க சொல்லியிருக்கு. இப்படி எழுதுனா ஏத்துக்கிறோமா? நிர்பந்த நிலையில சாகிற நிலையில தேவைப்பட்டுச்சுன்னா கரியையும் தின்னு மேப்படி கரிய சட்டம் சொல்லுது. அப்ப அவர் நிர்பந்த நிலைக்கு சாராயம் அருந்திக்கலாம், அந்த மாமிசம் ஆகாத மாமிசத்தை சாப்பிட்டுக்கலாம், சாகிற நிலை இருக்குமே. ஆனால் அப்படின்னு சொல்லப்பட்டா அது அப்படியே எடுத்து சொன்னா விஷயம் வேற. எல்லாரையும் சாராயம் குடிக்க சொல்லுதுன்னு சொன்னா இது யோக்கியமா? இது யோக்கியத்தனமா? நீங்க தீர்ப்பு செய்யுங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் இவர்
அதிகமாக செய்திருக்கிறாரு. ஃபிக்ஹ் நூல்களில் ஏராளமான காரியங்களை இதே மாதிரி செய்திருக்கிறார். அதே மாதிரி ஹனஃபி நூல்களை பற்றி சொல்லும் பொழுது எழுதுறாருங்க, 9 கிளாஸ் சாராயம் குடிச்சு போதை வரலன்னா 10வது கிளாஸ் சாராயம் அடிக்கும் போது போதை வருதுன்னா அந்த 10வது கிளாஸ் குடிச்சா தான் ஹராமு, அது ஹத் அடிக்கணும், ஹராமு. 10வது கிண்ணம் 9 கிண்ணங்கள் மது அருந்தி விட்டு 10வது கிண்ணம் குடிக்கும் போது போதை வந்தால் 10வது கிண்ணம் தான் ஹராம், ஏனைய 9 கிண்ணங்களும் ஹராம் அல்ல. இது அந்த அயோக்கிய ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ல எழுதின மசலாக்களே பார்க்காம எழுதினதான், அந்த அடிப்படையை பார்க்காம. சரி எழுதிட்டாரே, இது நான் சொன்ன அந்த தவறுன்னு சொல்ல, ஒரு பல இடங்களில் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஹனஃபி நூல்களில் இது சொல்லப்பட்டிருக்குது. சாராயத்தை, மதுவை 9 கிளாஸ் அடிச்சுட்டு அதுல மது போதை ஏறல, 10வது கிளாஸ்ல தான் போதை ஏறுதுன்னு சொன்னா இந்த 10வது கிளாஸ் மட்டும்தான் ஹராம், அந்த 9 கிளாஸும் ஹலால் இப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்ப சாராயத்தை குடிக்கிறதுக்கு போதை ஏற்படுற வரைக்கும் குடிக்காத, கொஞ்சம் லாசிமாசா குடிச்சுக்க. இப்படி மது அருந்துவதற்கு ஹனஃபி மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்குது. அருமை சகோதரர்களே, அதுக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த நூலை எடுத்து பாருங்க, அந்த ஃபிக்ஹ் நூல்ல என்ன எழுதி இருக்குது, அங்கே வந்திருக்குது. அதை போடுங்க பாருங்க, அதை போடு பாருங்க, இங்கே எழுதியிருக்கு பாருங்க. இப்போ 9 கிண்ணங்களை இபாரத்து கிதாப் மன் ஷரிப திஸ்அத அக்தாஹின் மின் நபீதி தமரி, 9 கிலாஸ் நபீது தமர், பேரித்தம்பள ஊறலை, பேரித்தம்பளம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை ஒரு மனிதன் குடித்து போதை ஏற்படாமல் இருந்து 10வது கிண்ணத்தை குடிக்கும் பொழுது அந்த ஊறலை, மது அல்ல, சாராயம் அல்ல, நபீது தமர் என்ற அந்த ஊறலை 9 கிளாஸ் குடிச்சிட்டு போதை ஏறல, 10வது கிளாஸ் அதிகமாக குடிக்கிற காரணத்தினால அந்த 10வது கிளாஸ்ல போதை வந்துச்சுன்னு சொன்னா அது அப்படி போதை வந்தால ஹத் அடிக்க கூடாது, அந்த மார்க்க சட்டம் கூறுது. இதுல எடுங்க, இதுல இருக்கு பாருங்க. இது அவர் திருச்சி நபீது தமர்ங்க கூடிய வார்த்தைக்கு, நான் இதெல்லாம் தலைப்புல இருக்குது, நான் இல்லான்னு சொல்லல, ஆனா இங்க இவர் செய்த மோசடி எடுத்து காட்ட விரும்புறேன். இங்க செய்த மோசடி என்ன? நபீது தமருங்க கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மதுங்கிற அர்த்தம் செய்யறாரு. அந்த மதுங்கிற அர்த்தம் இருக்குதா, சாராயம்ங்கிற அர்த்தத்தில் புழங்கப்படுதா இந்த வார்த்தை? ஹதீஸ்கள்ல பத்ர் சஹாபாக்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நபீது தமர், பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு, ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. ஒரு சில ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட குடிக்க கொடுத்ததாகவும் காணப்படுது. அப்ப நபீது தமருடைய விஷயத்துல இவ்வளவு வந்திருக்க அந்த அசல் வார்த்தையை சொல்றேன். 9 கிண்ணங்களை நபீது தமர்ல இருந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி 10வது கிண்ணத்துல வந்தா அது போதை ஏறலண்டா ஹராம் இல்ல, போதை ஏறுச்சுன்னா 10 கிளாஸும் ஹராம், 10வது கிளாஸ் அல்ல, ஹராமு 10 தான் என்று சொன்னா இந்த 9ல வெறும் 1 கிளாஸா நிக்காதே, போதை ஏறுற அளவுக்கு அடிச்சுட்டான், அதனால வரும் மரம். போதை ஏறுறதுக்கு முன்னால வரைக்கும் நின்றுக்கிட்டான்னு சொன்னா அது ஹராம்னு சொல்லக்கூடாது, அது ஹத் அடிக்க கூடாது. லம் யு ஹத் வருது வாசகங்கள்ல. காப்பி எடுப்பா. அப்ப இதை எடுத்து வச்சு ஒரு நேரடி விமர்சகராக இருக்கக்கூடியவர் நபீது தமர், தபீதுன்னு சொன்னா போடப்பட்டதுன்னு அர்த்தம். பேரித்தம்பளம் போடப்பட்ட தண்ணி. அரபுகள்ல என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா தண்ணி உப்பு தண்ணியா இருக்கும், சுவையில்லாத தண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ராத்திரிலேயே கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை ஊற போட்டுருவாங்க. ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் அந்த தண்ணீரை குடிப்பாங்க, 3வது நாள் வரைக்கும் கூட குடிப்பாங்க. 3 நாளைக்கு பிறகு கொஞ்சம் கப்பு ஏறிடும், கொஞ்சம் வாடை ஏறிடும், அதுல போதை வர ஆரம்பிச்சிடும். அந்த போதை வரக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுன்னா வெளியே கூட்டிடுவாங்க. இது ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம், இருக்குது. இப்ப இந்த இதைத்தான் அவங்க விளக்கி சொல்றாரு, பேரித்தம்பளத்துடைய ஊறல். அந்த ஊரல ஒருத்தன் குடிச்சு எல்லையை மீறி குடிச்சு அதினத்தின் காரணத்தினால் அவனுக்கு போதை ஏறுது, அந்த அளவுக்கு அடிக்கிறான்னு சொன்னா அது பாவம், குற்றம், அவன் ஹத்தடிக்கப்பட வேண்டியவன். அதுக்கு முன்னால நிப்பாட்டிக்கிட்டா அதுக்கு அவன் தண்டனை இல்லைன்னு சொல்லுதுங்க ஃபிக்ஹ் நூல். இப்ப இதை எப்படி விமர்சிக்கிறது? 9 கிளாஸ் சாராயம் அடிச்சுக்க, போதை ஏறலாண்ட பரவாயில்ல. சகோதரர்களே, இது யோக்கியமா? சரி, இந்த மாதிரி ஹதீஸ்ல உடனே அவங்க சொல்லிடுவாங்க
போதைனா எதா இருந்தாலும் எனக்கு தெரியும், மாஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன். அதிகமாக குடிச்சா போதை வருதுன்னா அந்த குறைந்த அளவும் கூட ஹராமுங்க கூடிய ஹதீஸ் வருது, ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம், இந்த மசலாவிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சொல்ல ஆதாரமா வைக்கித்தான் இந்த கிதாபை எழுதுறாங்க, இந்த மசலாவை எழுதுறாங்க. இந்த மசலா எழுதப்படுதுன்னு சொன்னா இதற்கு ஆதாரம் என்ன வச்சிருக்குது? ஆதாரம் இது வச்சிருக்குது, நசை ஷரீஃப்ல இருக்கு, இப்னு அபி ஷைபால இருக்கு, ஷுஅபுல் ஈமான்ல இருக்கு, பைஹக்கில இருக்குது, சனது சஹீஹ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குறாங்க, ஹுர்ரிமத்துல் ஹம்ரு பி ஐனிஹா கலீலுஹா வ கஸீருஹா வஸ்ஸகரு மின் குல்லி ஷராபின். சில ரிவாயத்துகள்ல வல் முஸ்கிரு மின் குல்லி ஷராபின். ஹம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சாராயம் இருக்குதே, ஹம்ர் என்ற அரபி வார்த்தைக்கு திராட்சை பழத்திலே தயாரிக்கப்படக்கூடிய மதுவுக்கு ஹம்ருன்னு சொல்றது. ஹம்ரு என்ற வார்த்தை நேரடியாக எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா திராட்சை பழ சாராயத்துக்கு சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ மதுஹப் மீது அவதூறு சொல்லி பெரிய ஒரு இதை களங்கத்தை உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னதுக்கு தான், அப்படி ஒன்றும் களங்கம் சுமத்த முடியாத அளவில் உங்கள் நூல் இல்லை, அவர் சொன்னதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்கிறது தான் நான் சொன்னது. அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது தலைப்பு அல்ல, இந்த தலைப்புக்கு வரமாட்டோம், அது வேறு தலைப்பு. நேற்று என்னங்க சொன்னார்? நேற்று என்ன சொன்னார்? தலைப்புக்கு அப்பாற்பட்டது எதுக்குங்க சொல்கிறீங்க? நாளைக்கு தான் இருக்குது வேறு தலைப்பு, அதையும் இப்போ சொல்கிறீன்னு கேட்டால், தலைப்புக்கு மதுரையில் ஒன்று தெரிஞ்சு திருச்சியில் ஒன்று தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லத்தான் செய்ய வேண்டார். தலைப்புக்கு அப்பாற்பட்டா இருந்தாலும் சொல்லுவேன்னு சொன்னார். அதுபோக இது தலைப்புக்கு அப்பாற்பட்டதும் இல்லை. இங்கே ஒரு வாதம் வைக்கப்பட்டால் அது தலைப்புக்குள்ளே சேர்ந்து விடும். நீங்கள் வாதம் வைக்கிறீங்க, அது அந்த நூல் மீது பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், பெரிய பிரச்சாரம் பண்ணி விட்டார்கள்னு. அப்படி உள்ள நூல் இல்லைங்க அது அப்படின்னு சொல்லும்போது அதில் உள்ளதை சுட்டி தானே காட்டுறோம். இது தலைப்புக்கு அப்பாற்பட்டது எப்படி? அவங்க நீங்கள் சொன்னதுக்கு விளக்கமாக தானே சொல்கிறோம். அதை ஒன்று வச்சுக்கிறேன். அதுலேயும் இப்போ தான் இதை சொன்னார், இதுக்கு முந்தி சொல்லியிருக்காரா அப்படிங்கிறாங்க. இதுக்கு முந்தி இப்படி ஸ்பெசிஃபிக்காகவும் நாங்கள் சொல்லலை. ஸ்டார்டிங்கில் நாங்கள் எப்படி இருந்தோம், என்ன மாதிரி கொள்கையில் இருந்தோம், மதுஹபில் இருந்தோம், ஆல் ஹதீஸில் இருந்தோம், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இப்போ சொன்ன கிதாபு வாங்க கூட இல்லாமல் இருந்தோம்னு அதெல்லாம் சொல்லி ஏராளமான ஊர்களில் பேசி ஆன்லைன் பிஜேக்குள்ளே அதெல்லாம் எடுக்கலாம். வணங்குதா சொல்லியிருக்கிறோம். நாங்கள் நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் சொல்கிறதில்ல. கூத்தாநல்லூர் மீட்டிங்கில் கூட நிறைய அந்த பழைய சம்பவங்களை சொல்லும்போது பாதி விஷயம் இதில் வந்திருக்கிறது, சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு வார்த்தையில் மன்னிப்பு கேட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் மன்னிப்புனா எது மன்னிப்பு? இயலாத நேரத்தில் ஒருத்தன் இருக்கிறத பயன்படுத்தினால் மன்னிக்கிறதுக்கு உள்ளது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டினா அது மன்னிப்பு கேட்கறதுக்குரிய விஷயம். எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்கணும். சபையில் எத்தனை ஊர் மக்கள் இது கேட்டு செயல்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் பேரில் ஒன்று சொல்லிட்டா அது மார்க்கம், அது இபாதத்து, அது வணக்கம். அதை கேட்டு அமுல்படுத்த ஆரம்பித்து விட்டார்களே ஆனால் அது எவ்வளோ பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். அவங்களுக்கெல்லாம் போய் சென்றடையணும்னா அதை சொல்லணும் நீங்கள். அதனால் மன்னிப்பு நீங்கள கேட்கணும், ஒன்றுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், உறுப்பு சிறிதாக இருக்குன்றாரு, வரத்தானே போகிறேன், வாங்கன்னு தானே சொல்கிறேன், சொல்லுங்கள். அதை உறுப்பு சிறிதாக இருக்குதுங்கிறது விவாதம் என்ன? அதில் நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்னு பேசுவோம். எடுத்து வைங்களேன். மேம்போக்கா லிஸ்ட்டு போடுறாரு. நான் சொல்லுவதெல்லாம் என்னென்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறீங்க முதல் ரெண்டு சொன்னீங்க, புகாரி விஷயத்தில் எவன் பார்க்க போகிறான்னு சொன்னார், பத்துவா கொடுக்கும்போதுன்னு சொன்னீங்க. அது விளக்குங்கன்னு விளக்கினீங்களா? மேம்போக்கா குற்றஞ்சாட்டுறது என்ன சொன்னால் அது விளக்கி இன்னென்ன விஷயம் விளக்கணுமா இல்லையா? அதே மாதிரி இப்பவும் அதைத்தான் சொல்கிறாரு. உறுப்பு சிறிதாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, திருத்துனீங்களா போனீங்களான்னு இப்படி இது என்ன இதை வாதமா? நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, அதுக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படி சொல்லுங்கன்னு கேட்குறேன். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேடையில் ஒருக்கா பேசினாரு சம்சுல் உதான்னு சொல்கிறீங்க, அது என்னன்னு முழுசாக சொல்லுங்கள். அதுக்குள்ளே பதில் இருக்கு, அதில் முழுசாக சொல்லுங்கள். சம்சுல் உதாவை போய் ராஜி சொன்னார்னு ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அது என்னன்னு வாதமாக வைங்கன்னு தானே சொல்கிறேன், லிஸ்ட்டாக வைக்காதீங்க. அது என்ன விஷயத்தை வச்சு நான் பொய்யங்கிறீங்க, என்ன விஷயத்தை வச்சு நான் ஃப்ராடு பண்ணிட்டேங்கிறீங்க அப்படின்னு. இந்த பாருங்க, இது விஷயம், இந்த இருக்கு இந்த ஆதாரம், இந்த ஆதாரத்தை நீ பொய்யன்னு சொல்லுங்க. ஒன்றும் சொல்லாமல் அதை அப்படி செஞ்சு இருக்கிறீங்க. தாவூத் நபி பற்றி என்ன சொன்னீங்க? அட சொல்லுங்களேங்க. அதை தாவூத் நபி பற்றி நான் என்ன சொன்னேன், அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தேன், அது என்ன வகையில் அது தவறாக இருக்குது,
என்ன வகையில் பெரிய மிஸ்டேக்? அது வாதமாவோட நீங்க வைக்கணும், வாதமா வைங்கிறேன், வாதமா எடுத்து வைங்க. அந்த காதியானி விஷயம் நீங்க அதை இன்னைக்கு வைங்க, வாதமா நீ தான் வைக்க வேண்டிய தலைப்பு வைங்கிறேன். ஒவ்வொரு வாதமா வச்சு இதுல நீ ஃப்ராட் பண்ணிட்ட, இதுல வேணும்னு திட்டமிட்டு தில்லுமுள் ஃப்ராட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அது என்னாச்சு? தாவூத் என்னாச்சு? அவர் என்னாச்சு? இது என்னாச்சு? இத வாதம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்னும் என் மேல சொல்லலைங்க, ஒன்னும் சொல்லலைங்க. போற போக்குல சொன்னாரே தவிர ஒன்னும் சொல்லலை. நான் நஜாத்தில் எழுதுனது தான், அது காரணம் சொல்லிட்டேன், பதில் முடிஞ்சு வச்சுக்காத. அதை விட ஒரு சிறந்த எந்த அறிவாளிட்ட கேட்டாலும் இது கரெக்டு தானே, இதுதானே மனுஷன் செய்ய முடியுமாங்க. நீங்கள் வேண்டாம் ஒரு இதில் ஊறி போயிருக்கிறனால வேற ஒரு மாதிரி நீங்கள் பார்க்கலாம். கரெக்டு தானேங்க, அவர் சொல்கிற விஷயம் கரெக்டு தானே, இப்படி தானே மனுஷன் இருப்பான், இதில் ஒன்று வேணுங்கிறது ஒன்றும் இல்லையே, இதுதான் விஷயம். அது இந்த விவாதத்தை எல்லாரும் பார்த்துட்டு உலகம் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இனியும் பார்ப்பார்கள், புரிந்து கொள்வார்கள். ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் ஊறி போனவர்களுக்கு சில திருப்தி அளிக்காத விஷயமா இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை, இதுதான் கரெக்ட். ஆனால் மற்ற ஏதாவது சொன்னீங்களா? நான் சொன்னேன் அனைத்துக்கும், நேற்று சொன்னது மாற்றி மாற்றி பேசுனீங்களே. ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டி ஊமை செய்தான்ங்கிற சொல்லி அது ஹதீஸ் இல்லைன்னு சொன்ன பிறகு ருவிய சொல்லப்பட்டிருக்குங்கிறத வச்சுக்கிட்டே ஹதீஸ்ன்னு சாதிக்கிறீங்கள. ஆமாம், அது சனது இல்லை, அறிவிப்பாளர் மேலே ஹதீஸும் இல்லை, அது பொய்யா நான் சொல்லிட்டேன். அல்ல பொய்யா எவனோ சொன்னதை நம்பி நான் சொல்லி தொலைச்சுக்கிட்டேன்னா சொல்லலாம்ல. அப்புறம் ரசூலுல்லாஹ் மேலே சொன்ன அப்படி பொய்யா நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன செட்டிங்குங்கிறீங்க, யாரை சொல்லலாங்கிற செட்டிங்கு. இது செட்டிங்கிறத இது ஒன்றை மட்டும் வச்சுக்கிறோமா? இந்த கேசட்டை இது ஆய்வு செய்வதற்கு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, 2 பேரும் கொண்டே கொடுப்போம். அதில் உண்மைன்னு வந்துருச்சுன்னா இனிமே மார்க்கம் சொல்லுவாங்க, அது உன்னே டாப்பிக்காக வச்சுக்கிறோம், விவாதம் எதுவுமே வேணாம். செட்டிங்னா எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. ஒரு விவாதத்தில் ஒன்றா அப்படி செய்வானா எவனாச்சு? அப்போ நீங்கள் பேசின விஷயத்தை ஆடியோ வேற வரும். சரி, ஆடியோனாலும் கண்டுபிடிக்கல. அதை இப்போ செட்டிங் நுழைஞ்சா அது கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கிறது. ஒரு ஆளுடைய குரலில் மிமிக்கிற மாதிரி பேசினா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கன ஜர்க்காவது, எங்கன விட்டுறான், எங்கன மேட்ச் ஆக மாட்டேங்குது, அப்படிங்கிற நுணுக்கமான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பார்கள். அதுக்கு துறை இருக்கிறது. அந்த விஷயத்துக்கு வாங்க, அளவுகளை வைப்போம். நான் செட்டிங் செஞ்சுட்டேன்னு வைங்க, அப்போ நான் எனக்கு தகுதியே கிடையாது, இதுக்கு மிஞ்சின ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அதனால நான் மார்க்கம் சொல்கிற தகுதியில் நானும் ஒத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரிப்போர்ட் வாங்கிட்டு போயிடுவோம். அப்போ நீங்கள் செட்டிங் அவதூறு சொன்னீங்கன்னா அதோட முடிச்சுக்கிறோமா? இதே அளவுகளை வச்சுக்கிறோமா? அதை சொல்லுங்க. செட்டிங்லாம் கிடையாது, உள்ள ஒரு பேசுனது தான். நாங்கள் இவர் செட்டிங் பண்ணுற அளவுக்கு என்னங்க இவர் தேவை எங்களுக்கு? இவர் யாருங்க? இதை போய் இப்படி செட்டிங் பண்ணால் எத்தனை இது மாதிரி லட்சம் பண்ணலாமே. ஒரு பொம்பளைட்டில் இது பண்ண மாதிரி பேசக்கூடிய செட்டிங் எடுக்கலாமே. இதை குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தில் அந்த கான்செப்ட் மொத்தத்தில் வரும்போதே உங்களுக்கு தெரியும். அது சிடி கேட்குறீங்க, சிடி கேளுங்க தர்றோம், நீங்களே போட்டு பார்த்துக்கிற வேண்டியதான். அதனால் ஒரு செட்டிங் கிடையாது. அந்த உங்கள் சீடிகளை விற்கக்கூடிய இடத்துல போய் நாங்கள் வாங்குகிறோம். வாங்குறதை எடுத்து என்ன செய்கிறோம்? அதுலேருந்து வெட்டி எடுக்கிறோம், அவ்வளோதானே தவிர எந்த ஒரு சேர்த்தல் நீக்குது அதெல்லாம் செய்ய மாட்டோம். வெட்டுவோம், எது தேவையாக தானே வெட்டுவோம். 1 மணி நேரத்துக்கு நான் போட முடியும், தேவையான பாயிண்ட்களை வெட்டுவோமே தவிர நடுவில் நுழைக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது. நல்லா விளங்கிக்கிறங்க. அடுத்து என்ன? இப்போ ஹதீஸ் எல்லாம் மறுக்க வச்சுட்டாங்க. இதை திருப்பி 3 நாளாக சொல்கிறேன். நேற்று 3 தடவை சொல்லிட்டார். அதாவது கிறிஸ்தவரோட விவாதம் பண்ண போனோமா, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி சில ஹதீஸ் இல்லைன்னு சொல்லிட்டோமா, இவனோட விவாதம் பண்ண போனோமா, அவனுக்கு அதை விட்டுவிட்டோமா, விவாதத்தில் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு. அது என்ன ஹதீஸு, அது என்ன, அது சரிதானா, நாங்கள் மறுத்தது சரியா மறுக்காமல் இருந்தது சரியா, அதை வாதமாக வைங்க. கிறிஸ்துவ விவாதத்தில் ஒரு விஷயம் வந்தது, நாங்கள் அது ஹதீஸ் இல்லைன்னு சொன்னோம், வாஸ்தவம் தான். அதில் என்ன வாதம் நீங்கள் வைக்கிறீங்க? அதுலேருந்து சரின்னு வச்சா சரின்னு வாதிடுங்க, அந்த ஹதீஸ் சரிதான் என்று வாதிடுங்க. சரி இல்லைன்னா சரி இல்லைன்னு நான் வாதிடுறேன். அப்போ போகிற போக்கில் ஏன் சொல்கிறீங்க? எதுவுமே போகிற போக்கெல்லாம் சொல்கிறாரு. ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அதை வச்சு அதை நிறுவி இந்த வாசகத்தை அவர்கள் கேட்டார்கள், இந்த வாசகத்தை நீங்கள் சொன்னீர்கள், இப்படி அதை மறுத்தீர்கள், ஆனால் இதை மறுத்திருக்க கூடாது, அப்படித்தான் வாதம் பண்ணணும். மறுத்திருக்க கூடாது, இது ஆந்தட்டிக்கான செய்தி தான், நாங்கள் நிரூபிக்கிறோம்னு சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் பதிலை சொல்கிறோம். அப்போ ஏற்றுக்கிறதா நிரூபிக்கிறதாங்கிற விஷயம் சபைக்கு முன்னாடி நினைக்கிறேன் விளங்கி போயிடுறேன். இன்னும் எத்தனையோ மறுப்பார்களோ தெரியவில்லை, தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எப்படி தெரியும்? இன்னும் எத்தனை மாறுவார்களோ தெரியாது, மாறலாம். இப்போ இருக்கிறத விட சிறந்த ஒன்று கிடைத்தால் மாறுவோம். இது வெக்கப்படுற விஷயம் இல்லை, தப்பை ஒத்துக்கொள்வது வெக்கமே கிடையாது. நான் பிடிச்சபடி பிள்ளையார் மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு ஒன்று சரின்னு நினைக்குவோம், சரியில்லைன்னு ஆதாரத்தை சுட்டி காட்டினால்
அது 25 வருஷமா செஞ்சோம் நாங்கள் பார்க்க மாட்டோம், மாறத்தான் செய்வோம். இமாம்கள்லாம் நீங்கள் சொல்கிற இமாம்களே மாறி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸுகளில் வந்து ஹிதாயாங்கிற கிதாபில் எழுதிக்கிறாங்க, அவர் இவனே சொல்கிறார் லம் மஜிதில் கொடுக்குறாரு, இதை நான் பார்த்ததே இல்லைங்கிறார். 200 ஹதீஸ் சொல்கிறார், 200 ஹதீஸ் ஹிதாயாவில் இருக்குது, அப்படின்னு நான் பார்த்ததே இல்லைங்கிறார் இப்னு ஹஜர். அந்த 200 எடுத்து வச்சு ஆய்வு பண்ணுவோமா? 200 சனதும் உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா? 200 எடுத்து ஆய்வு பண்ணோம்னா 100 கணக்கில் இல்லாது வரும், 100க்கு மேலே இல்லாது வரும். அவருக்கு இப்னு ஹஜருக்கு தெரியலங்கிறார், நான் பார்த்தது இல்லைங்கிறாரு. நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் என்ன பார்த்துக்கிறங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதனால வந்து நீங்கள் வாதம் வைக்கிறதா இருந்தால் கரெக்டாக தெளிவாக நீங்கள் வாதம் வைக்கணும். நீங்கள் எல்லாம் நிறைய வாதம் எனக்கு எதிராக வச்சுருக்கிறீங்க, ஒன்று கூட நிரூபிக்கிற விதமாக வைக்கல, போகிற போக்கில் வைக்காதீங்க. அந்த அப்படி செஞ்சீங்க, என்னெல்லாம் உமர் அப்படி பேசிவிட்டார், அபூபக்கர் பேசிட்டார்னு சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். அது போகிற போக்காக சொல்லாதீங்க. என்ன விஷயத்தை பேசினார், என்ன மாதிரி தோரணையில் பேசினார், என்ன கருத்தில் பேசினார், அது சரியா அப்படின்னு அதை ஒரு கருத்தை வாதமாக வச்சு தானே முடிவு பண்ணணும். ஒரு துணுக்களை சொன்னார்னு சொல்லி போகிற போக்கில் சொல்லிட்டு போனீங்கன்னா அது வாதமாகும். அதுக்கு எப்படி நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? என்னுடைய கருத்தை நான் எப்படி சொல்லி நான் இட்டுக்கட்டலை, நான் பொய் சொல்லலை, நான் கரெக்டாக தான் சொன்னேன், நான் எப்படி நிறுவுறது? அதுகளுக்கு சில விஷயங்கள் எனக்கே தெரியாமல் இருக்கும், நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. போடுங்க, அது விவாதமாக்குங்க, முடிஞ்சோம், விவாதமாக்குங்க, பதில் சொல்கிறோம். அதனால் அது ஒன்றாச்சா? இன்னும் சொல்ல போனால் இவர் வேணும்டே திட்டமிட்டு தான் சைஃபுதீன் ரஷாதி வந்து போய் சொல்லுவார் என்பதற்கு அந்த இது போடுறதுக்கு டைம் இருக்காது. குறிப்பு மட்டும் முதல்ல சொல்லிக்கிறேன், அடுத்த தொடக்கத்தில் வரிசையை நான் போடுறேன். இப்னு அரபிங்கிற ஆளை பற்றி இவர் எனக்கு தெரியவே தெரியும், அப்படி சொல்லவே இல்லை, பேசவே இல்லைன்றார், புகழ்ந்தெல்லாம் பேசலைன்றார். அப்புறம் பார்த்தா அவரை புகழ்ந்த புகழும் என்னென்ன மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தப்பான ஆள் தான். எத்தனை இப்னு அரபி சம்பந்தமாக 8 பல்ட்டி போட்டு காட்ட போகிறேன். அப்போ நேரத்தை மாட்டிக்கிற போது மாறிக்கிறது, இன்னொரு கேள்வி கேட்டால் அப்படிங்கிறது, அது கேட்டால் இப்படிங்கிறது, இப்படின்னு அப்படிங்கிறது, இப்படி ஒவ்வொன்றும் கேட்கும்போது 8 பல்ட்டி அடித்ததை அடுத்த சிட்டிங்கில் போட்டுக்காரன். டைம் முடியறனால 8ஐயும் போட முடியாது, எடுத்த முழு அமர்வு அதுக்கு தேவைப்படும். அடுத்தவர் என்ன வாதம் வச்சாலும் அந்த இப்னு அரபியை போட்டுட்டு தான் இப்போ வைக்கிற வாதத்துக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்போ அந்த 8 தடவை என்ன மாதிரிலாம் மாறுறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருந்தால் வேணும்னு தான் செய்கிறாரு, அழகாக மாறுறாரு, மாட்டிக்கிறப்போ டப்பு பல்ட்டி அடிக்கிறாரு, அதில் ஒருத்தன் கேள்வி கேட்ட மறைக்கிட்டு பல்ட்டி அடிக்கிறாரு, அதில் ஒன்று கேட்ட அப்படி அடிக்கிறாரு. இவர் சொந்த சரியான சந்தர்ப்பவாதி, இவர் சத்தியத்துக்கு கட்டுப்படுற ஆள் கிடையாது, உண்மை ஒத்துக்கிறார், நல்ல மனம் முரண்டா இதை செய்கிறாரு என்பதை நீங்கள் அந்த 8ஐயும் வரிசையாக நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அடுத்தது தகல்ல குபி அகலாக் இல்லான்னு அது சொன்னாங்க, ஆதாரம் தந்துட்டாங்களா பேப்பரில். என்ன பேப்பரில் இருந்துருக்குறாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்ல குபி அகலாக் இல்லா, அழகான ஆதாரம், வேறு ஒன்றுமே வாசகமே இல்லை. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்ல கூட இல்லை, கால அலைஹிஸ்ஸலாம் தகல்ல குபி அகலாக் இல்லா. ஹதீஸ்னா இப்படி தான் காட்டணும் ஆதாரத்தோட. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா இப்படி தான், அப்படி தான் ஊமை செய்தானுங்க, அப்படி தான். அப்போ இது என்ன, இது ஒன்றுக்கு மட்டும் ஆதாரம் தந்துட்டாங்களே, சரி வாங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பிறகு சொல்கிறேன். அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால் வேறு விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. மார்க்கம் சொல்வதற்கு யார் தகுதிங்கிறது ஆய்வு செய்யணும் அவர் சொல்கிறபடி நான் ஒத்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சோதர்களே, 25 வயசில் நான் எப்படி இருந்தேன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவருடைய நிலைமையை சொன்னார். நான் அதை அவர் வீழ்த்துறதுக்கு சொல்லலை, அவரோட என்னுடைய நிலைமை மோசமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் 1000 ரூபா சம்பளம் வாங்கி எப்படி இருந்தாரோ 4 பக்கமும் அங்கே அப்போவே போய்கிட்டு இருந்தார், அதெல்லாம் தெரியும் எனக்கு. அந்த தொடர்பு இருந்த காரணத்தினால இவர் எங்கே போகிறாரு என்ன பேசுகிறாரு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு. அவர் நல்ல நிலையில் இருந்தார் என்னையோட அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன். நான் அவரை வந்து இறக்கி பேசுகிறக்காண்டி சொல்லவே இல்லை, அது மாதிரி சொல்லவும் மாட்டேன். நான் அவருடைய நிலைமையோட நம்ம நிலைமை அதோ அதிகதியாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அது வேறு, அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அது வேறு. இப்போ அதை இறக்கி சொன்னதாக நினச்சிக்கிட்டு சொல்கிறாரோ என்னமோ, அந்த மாதிரி அந்த தப்பை நான் வைக்க வேணான்னு கேட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்தது, அந்த வயசில் நம்ம என்னதான் வசதி குறைவாக இருந்தாலும் இந்த கித்தாபு வாங்கிறதுக்கு வசதி இல்லாமல் போயிருச்சுன்னு இருக்காது, வாங்கியிருப்போம். கித்தாபே வாங்க முடியலைன்னு வைங்க, லைப்ரரி இருந்துச்சு, குத்துபுகானா இருந்துச்சு. நீங்கள் கிட்டத்தட்ட 35 வயசு ஆகும்போது 18 வயசில் ஆலிமானே இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு 15 வயசுமா முதர்ரிசாவே இருந்தீங்க. அந்த மதரசாவில் லைப்ரரி இல்லாமல் இருந்திருக்குமா? இதெல்லாம் துருல் முக்தார்லாம் சாதாரண கித்தாபு, இன்னைக்கு இல்லை, 100 வருஷமாவா 50 70 100 வருஷமாக இருக்கிற கித்தாபு, அநேகமாக 100 வருஷம் இருக்கணும், எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதே மாதிரி மற்ற கித்தாபுகளும் அப்படித்தான், அது குதூரியும் அப்படித்தான், எல்லா இடத்துலையும் கிடைக்குது.
நான் ஒரு சமயம் இதை பார்த்தே எழுதணுண்டாலும் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னால் அதை வெரிஃபை பண்ண வேணாமா? பிஜேயை பற்றி ஒருத்தர் எழுதுறாருன்னு வைங்க, விமர்சனம் தப்பா, நான் அவரை பற்றி இப்படி பேசியிருப்பாரான்னு நான் விசாரிக்க வேணாமா? இவரை பற்றி 4 பக்கம் பார்த்துட்டு அவரை புழுக்கள் எழுதியிருக்கிறாரான்னு பார்த்த பிறகு நான் குறை சொல்லணும். அதுக்கு முன்னால் எடுத்த உடனே குறை சொல்கிறதுங்கிறது பெரிய பாரதூரமான காரியம். இப்போ அவர் சொன்னாங்க ஹதீஸ் கால ரசூலுல்லான்னு சொல்லிட்டாங்க, ஹதீஸ் ஆயிருமான்னு கேட்குறாரு. நான் சொல்ல அது ஹதீஸ் இல்லைன்னு ஆயிருமான்னு கேட்குறேன். சனது இல்லை, நான் சொன்னது பொய்யா சொல்லலை. கிதாபுகளில் வந்திருக்கு, பயானில் சொல்லும் பொழுது சொல்கிறோம், கிதாபுகளில் இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குது, அல் லுபாபுங்கிற கிதாபுகளில் இருக்குது. அது அதனுடைய இந்த அவங்களுக்கு காப்பியோட கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறத சொன்னேன், நான் இல்லாமல் கட்டி சொல்லலைங்கன்னு. ஷைத்தானு அஃபரஸும் அதுதான், இருக்கிறத சொன்னேன், அதில் சனதுன்னு இல்லை. பார்த்த அளவுக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இல்லை. அந்த சனது இல்லைன்னு சொன்னால் அது ஹதீஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹதீஸா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டும் இருக்குது. சனது நல்லா பலமாக இருந்துச்சுன்னா எடுத்துருப்போம், இல்லைன்னா அதுக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமா போகுது. அதனால் இல்லாத விஷயத்தை நான் சொல்ல வரல, இருக்கிறதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி மதரசாவிலேருந்து என்னை நீக்கினாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்களை நீக்கினாங்க, வச்சாங்க, விரட்டினாங்கன்னு சொன்னால் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. உங்களுடைய நிலைமைகள் அது என்ன இருந்திருக்குமோ ஏது இருந்திருக்குமோ அது அல்லாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி திருமதி மொழிபெயர்ப்பு நாங்கள் செய்யத்தான் செய்வோம்டார். நீங்கள் திருமதி இல்லை, எந்த மதிக்கு செஞ்சாலும் சரி மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ல வந்தது, இன்னைக்கு அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய பல ஹதீஸுகளை பொய்யென்று சொல்லுகிற அளவுக்கு பேசுறீங்க, எழுதுறீங்களே, அந்த ஹதீஸை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் உங்களுக்கு அந்த ஞானம் இருந்திருந்தா அங்கே கோடு பண்ணணுமா இல்லையா? மக்களுக்கு வழிகாட்டுறதுக்குள்ள காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மொழிபெயர்ப்பு செய்யலையே. அந்த இடத்துல கோடு பண்ணி காட்டி ஒரு பிராக்கெட் போட்டு இந்த ஹதீஸு பொய் அப்படின்னு சொல்லியிருந்தா விஷயம் வேற. இன்னைக்கு வந்து நீங்க கிறிஸ்தவன்ட்ட வாதிட்டு மாட்டிக்கிட்ட பிறகு சொன்னதுனால எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த அஜுவாவுடைய ஹதீஸை மறுத்து, அஜுவா போன்றிருக்கக்கூடிய ஹப்பத்து சௌதா அல்லது கருஞ்சீரகத்துடைய ஹதீஸுகளை எல்லாம் மறுத்து இன்னைக்கு பேசி எழுதி வர்றீங்களே, இந்த பேச்ச ஆரம்பத்தில் இல்லையே. இது பூராமே புகாரில் இருக்கக்கூடிய பலமான சனதுகளோட சேர்ந்த ஹதீஸ் ஆச்சே. இந்த ஹதீஸை வெளியில மறுத்தும் இதை போய் இதை நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னதுக்குண்டான அந்த பின்னணியை பார்க்குறோம். சூழ்நிலை அவருக்கு என்ன வந்துச்சு? கிறிஸ்தவர்கிட்ட வாதிக்கிறாருங்க, அவனுக்கு மோசமானவனு தெரியும், அவனுடைய தீன் எப்படி இருக்க முடியும் எல்லாத்துக்கும் தெரியும், அவனுடைய பைபிள் என்ன கதிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். விவாதிக்க போறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாற்று மதத்தோட விவாதிக்கிறீங்க, சத்தியத்தை எடுத்து சொல்ல போறீங்க, சந்தோஷம். அவன்கிட்ட போய் ஒரு நாடகம் ஆடினீங்க, ஒரு டிராமா பண்ணீங்க, அவன் அதுக்கு மேல டிராமா பண்ணிட்டான். நடந்த விஷயம் அதுதான். அதுல என்ன செய்யறாரு? ஒரு போயுடைய ஜீசஸை யாரு நல்லா விசுவாசிக்கிறாங்களோ, எனக்கு முழுமையா அந்த வாசகங்கள் நினைவில்லை, நான் கருத்தை சொல்றேன். ஜீசஸை யாரு முழுமையா விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய இடத்துல விஷத்தை குடிச்சா கூட அவங்களுக்கு எந்த தொல்லையும் வராதோ அல்லது சாக மாட்டாண்டோ ஏதோ இருந்திருக்குது. இது உண்மையா இருந்தா, இந்த இந்த பைபிளுடைய இந்த வாசகம் உண்மையா இருக்கிறதா இருந்தா, இந்த கையில விஷம் வச்சிருக்கிறேன், குடிச்சு பாட்டு நீ காட்டுன்னு கேட்டார். இது யாரு கேட்டாலுமே பேமொழி முழிக்கத்தான் வேணும். யாரு குடிப்பா விஷத்தை? குடிக்க மாட்டான், அவனும் குடிக்கல. அவனுக்கு பிறகு அவன் யோசிச்சிருக்கிறான், என்ன சொன்னானோ அந்த முழு விஷயங்கள் எனக்கு தெரியல. ஆனா நான் என்னன்னா நெட்டில் பார்த்தேன், இது பிஜே முதல் தடவையாக செய்யலை, பிஜே செஞ்சது மட்டும் அல்ல, இது பிஜேக்கு முன்னாலே இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. இந்த பிஜேக்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சி இது. பாஸ்டர் ஸ்டான்லிங்க கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஃபாதரை இன்னொருத்தையும் இப்படி மடக்கினான். அது முழுசா இருக்குது, நெட்ல இருக்குது. அவர் நெட்ல இருந்து யாரும் பார்த்தாங்களோ அல்லது அவருடைய சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எடுத்து கொடுத்தாங்களோ அல்லது அவராகவே கூட சொல்லியிருக்கலாம், நான் வந்து இதுல இருந்து தான் பார்த்தான்னு சொல்லல. ஆனா இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. முன்னாலே ஒரு நாடகம் நடந்துச்சு, அவன் குடிக்க மாட்டேன்ட்டான். சாத்தானுடைய உருவத்தில் நீ வந்ததா நினைக்கிறேன், அதனால நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தமிழ் கூட அதுக்கு முன்னால இருக்கும், அதை போடுங்க. அதையும் சொல்லி இது நெட்ல வந்த விஷயம். இதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாரோ அல்லது தானா போய் செய்தாரோ அவன் மாட்டிக்கிட்டான். மாட்டினா அவன் முதவே இதை தெரிஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நான் கேள்விப்பட்டேன், அவன் பையில இருந்து அஜுவாவுடைய பேர்ச்சம்பளம், அப்படித்தான் நடந்துச்சா, அஜுவாவுடைய பேர்ச்சம்பளத்தை தூக்கி கொடுத்தானா. இதோட ஹதீஸ்ல வருது, இதை சாப்பிட்டு போட்டு விஷத்தை சாப்பிட்டா விஷம் வேலை செய்யாதுன்ட்டு, அப்ப நீங்க சாப்பிட்டு போட்டு விஷத்தை குடிங்க. அவன் முதவே கொண்டு வந்திருக்கான் பாருங்க.
அவன் பெரிய கில்லாடியா இருந்திருக்கிறான். அவன் போட்ட உடனே இவர் என்ன, நாங்க இங்க ஹதீஸ பேச வரல, பைபிளை தான் பேச திறமை இருக்குது, தப்பிச்சுட்டு ஓடியாட்டாரு. பைபிளை தான் இங்க வந்து விவாத பொருளா வச்சிருக்கிறோம், மற்றதை இங்க பேச வரல, அதுக்கு தனி சப்ஜெக்ட் போடு, நான் அங்க வந்து பாத்துக்கிறேன். அப்படி ரூம் போட்டு அப்புறம் யோசிச்சிருக்கிறாங்க எல்லாரும் இதுக்கு என்னடா செய்யறதுட்டு. அடிச்சாங்க ஒரு இந்த ஹதீஸ் எல்லாம் பொய், சாத்தியம் இல்லாதது, யாராம் சாப்பிடுவாங்களா? இப்படி என்னுடைய பிராக்டிக்கலை முன்னால வச்சு ஒவ்வொன்றையும் பரிசோதிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா எத்தனை ஹதீஸ் நம்ம அங்கீகரிப்போம், எத்தனை ஹதீஸ் நிறைவேற்றும் நீத்துவோம். இதைத்தான் நான் அங்கே சொல்லி காட்டினேன். இப்படியெல்லாம் ஒரு நாடகம் ஆடி அதுக்கு சொல்லிட்டு போலாம். இது எந்த மாதிரி உண்டான அஜுவாவோ, சில இடத்துல அல்ல அஜுவத்து ராஃபியான்னு வருது, அல்லது அஜுவாவுடைய வகைகளை சொல்றாங்க. எந்த வகையில் அதுக்குண்டான வழிமுறைகளையும் புகாரியுடைய ஷரேஹ்ல எழுதியிருக்கிறாங்க. கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்தணுங்க கூடிய வழிமுறைகளையும் எழுதியிருக்கிறாங்க. எல்லா நோய்க்கும் இதுல மருந்து இருக்குதுன்னு சொன்னா, ஒரு சகோதரர் உங்களுடைய சகோதரர் பேசுறாரு, கண்ணு வலி வந்தா கண்ணில் கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாமா, முடி உதிர்ந்துட்டா மண்டையில் தடவிக்கலாமா, போலியோவுக்கு வேண்டி கருஞ்சீரகத்தை போட்டலாமா? ஆச்சரியமானது. இளைஞர்கள் எப்படி போயிட்டாங்க பாருங்க. கருஞ்சீரகத்தில் மரணத்தை விடுத்து மற்றதுக்கெல்லாம் மருந்து இருக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் அதோட எஃபெக்ட் இருக்குது. அதை பயன்படுத்தக்கூடிய முறையை தெரிஞ்சுக்கிறணும். நபியுடைய வாயில வந்துருச்சுன்னா அதை ஆய்வு செய்யணும், ஆய்வு செஞ்சு எடுக்க சொல்லணும்ல நம்ம போகணும். இங்க அப்படி இல்லை. அல்லாஹ் ரசூல் மேல கொண்டிருக்க ஈமானை விட அழுத்தமா சொல்றேன், அல்லாஹ் ரசூல் மேல வச்சிருக்கக்கூடிய ஈமானை விட அவங்க அதிகமா விஞ்ஞானிகள் மேலேயும் அறிஞர்கள் மேலேயும், அந்த உலக ஆயுத அறிஞர்கள் மேலேயும் வச்சிருக்கிறாங்க. பல விஷயத்தை நான் எடுத்து சொல்றேன். திரும்ப குர்ஆன்ல எப்படி இருக்குது, ஹதீஸ்ல எப்படி இருக்கு, இப்ப கண்டுபிடிச்சு போட்டான். பன்றியுடைய இதயம் மனுஷனுக்கு ஒத்து வருது. நான் அடுத்த சப்ஜெக்ட்ல இன்ஷா அல்லாஹ் அதை சொல்றேன், நேரம் வரும்போது பல விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால. அருமை சகோதரர்களே, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம மார்க்கத்தை சொல்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வழிமுறையில போய் ஹதீசுகளை மறுத்து தானும் விழுந்து பிறரையும் விழ வைக்கக்கூடிய நபர் யோக்கியமானவரா? நான் தான் மகா அயோக்கியனா போயிட்டேன் செட்டிங் சொன்னதுனால. இது ரொம்ப யோக்கியமா? நான் என்ன செட்டிங் இருக்குதுன்னா சொன்னேன். எனக்கு சந்தேகம் வருதுங்க. பேச்சு ஒன்றுக்கு இன்னுக்கும் தொடர்பு இல்லாத இருக்குது. ஒரு சமயம் யார சூழலாண்டு வாய் தவறி கூட எனக்கு வந்திருக்கலாம், அதுன்னு சொல்றேன். நீங்க இது வந்து சொல்லிட்டீங்க, இது செட்டிங் தான் நான் சொல்லவே இல்லை வரையறுத்து. நான் முழுமையா சீடியை பார்த்துக்கிட்டு அப்படி சொல்லி இருந்தேன்னா சொல்றேன்னு. இது விவாதமா வச்சுக்கலாமா, இதை போட்டுக்கலாமா? எதுக்கு சண்டைக்கு வர்றீங்க? நான் என்ன சண்டைக்கா வந்தேன்? எனக்கு என்னமோ தொடர்பு இல்லாத பேச்சு இடையே யார சூழல்ல இங்கிட்டும் சம்பந்தம் இல்லை இங்கிட்டும் சம்பந்தம் இல்லை வந்திருக்குது. எதையோ சொல்றதுக்காண்டி யார சூழலாண்டு வந்து கூட வந்துருச்சோ, அல்லது எனக்கு இதுல சந்தேகமா இருக்குது பார்த்துட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். அதோட நம்ம விவாதத்தை முடிச்சுக்கலாம். சேலஞ்ச் நீங்க தான் செய்யறீங்க ஒவ்வொரு தடவையும். முதல் தபாலே எனக்கு விவாதத்துக்கு அழைச்சி தான் எழுதினார் அவர். என்ன விவாதம் விவாதம் விவாதம். அதாவதுங்க, ஒரு தப்பை செய்யறோம், ரைட்டை செய்யறோம், அதை தனித்தனியா திருத்திட்டு போயிடறதை விட்டு போட்டு ஒவ்வொன்றையும் போட்டு இதே பாடா பாடினார். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம், பாக்குறீங்க நிலைமையை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. யாரு எந்த மாதிரியான வேலைகளுக்கு செய்திருக்கிறவங்க கூடியதையும் நீங்க எடுத்து பார்த்துக்கங்க. ஹிதாயாவில் இருக்கக்கூடிய 200 ஹதீஸை இப்னு ஹஜர் மறுத்திருக்கிறாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இருக்கலாம். நான் எங்க சொன்னேன் ஹிதாயாவில் வர்ற ஹதீஸ் பூரா புகாரியுடைய ஹதீஸ் நான் சொன்னோம்? பிஜே அவர்கள் என்ன செய்தாரு இங்க சொல்லுங்க. சைஃபுத்தீன் ரஷாதி என்ன செஞ்சான் இங்க சொல்லுங்க. ஹிதாயாக்காரர் எழுதின ஹதீஸை யாருக்கும் தெரியும் தான். ஃபிக்குடைய கிதாபுகள்ல வர்றது, இதுல வரக்கூடிய ஹதீஸ்கள் முர்சலா இருக்கும், முன்கத்தியா இருக்கும், மக்துவா இருக்கும், லைஃபா இருக்கும். சில ஹதீஸ்கள் சஹீஹாவும் இருக்கும். ரிவாயத்து பில் மானாவை நினைச்சு எழுதியிருக்கலாம். அதனால அதை மறுக்கிறதுக்கு இல்லையா? அது நீங்க என்ன சொல்றீங்க? இப்னு ஹஜர் எழுதி போட்டாரு, புதுசா வந்து நீங்க என்ன செய்துட்டீங்க? அதனால அது ஒரு விவாத பொருள் அல்ல. சொல்றது இவங்க செய்யக்கூடிய வாதங்கள் செய்யல. பாருங்க, பிஜே சொன்னாரு, இதைத்தான் ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்ல வந்து நான் தெரியாதனமா எழுதி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் திட்டமிடல் இல்லைங்கிற ஒத்துக்கிறவே மாட்டாரு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சர்த்தம். இந்த ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன். அது எந்த ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்ல இருந்து காப்பி அடிச்சாருன்னு சொல்லுங்க. மகானின்னு ஒரு கிதாப் தமிழகத்தில் எழுதப்பட்ட மாப்பிள்ளை லப்ப ஆலிம் சார் எழுதின ஒரு கிதாபுங்க. அந்த கிதாபுல இருந்து ஒரு விஷயத்தை அவர் எழுதுறாரு. இந்த மகானியில எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுட்டா அந்த விபச்சாரம் செஞ்ச நபரை கூப்பிட்டு
100 குச்சியை ஒன்னா சேர்த்து கட்டி ஒரு இடி இடிச்சிட்டா போதும், அவனுடைய தண்டனை நிறைவேறிச்சுண்டு மகானிக்காரர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஆளு விபச்சாரத்தை தூண்டுறாரா குறைக்கிறாரா? பல நூல்களில் கேட்டிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். மகானியுடைய நூல்ல விபச்சாரம் செய்த விபச்சாரிக்கு மார்க்கம் சொல்லி இருக்கு, அங்கே சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்னு அரபியை உடனே போடுறா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ இந்த ஒரு வாதத்தை எனக்கு வச்சுட்டாங்க. இந்த அஜிவா விஷயத்தை ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வாதங்கள் வச்சாங்கன்னா என்ன செய்வோம், அது பதில் சொல்லிட்டு பார்த்துக்குறோம். வாதம் வச்சு இந்த மாதிரி வைங்க, குற்றச்சாட்டு ஆதாரத்தோட ஒரு வாதமாக வைங்க, சொல்லுவோம். அடுத்து மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. அதாவது அந்த அஜிவா சம்பந்தமாக கிறிஸ்துவ விவாதம் ஒன்று, கிறிஸ்துவர்களோட விவாதம் பண்ணுறோம். குர்ஆன் இறைவேதமா பைபிள் இறைவேதமா, இந்த ஒரு தலைப்பில் விவாதம் பண்ணுறோம். இன்னும் 8 தலைப்பு போட்டோம், 6 தலைப்புக்கு வராமல் ஓடி போயிட்டாங்க. இந்த 2ஓடு முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த பைபிள் இறைவேதமாண்டு வாதிக்கும் பொழுது இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகளை பைபிள்லேருந்து நம்ம எடுத்து என்ன செஞ்சோம், காட்டினோம். அதுக்கெல்லாம் அவங்க எந்த பதில் சொல்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த விவாதம் செய்தி பார்த்த அனைவருக்கும் தெரியும். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய அருளால் நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த 2 கிறிஸ்தவர்கள் நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் என்ன சொன்னால், கடைசியாக ஒரு வாதம் வச்சோம். என்ன வச்சோம்னா, தேவனுடைய பேரை சொல்லி விஷத்தை குடித்தா அவங்க என்ன செய்யாது, விஷம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. இது கடவுள் வார்த்தை என்று நம்புறீங்க. கடவுள் வார்த்தைன்னா அது பொய்யாகக்கூடாது. பொய்யானது கடவுள் வார்த்தை இல்லை. இப்போ இந்த விஷம் இருக்குது, குடிங்க, நீங்கள் உசுரோடு இருங்க, நாங்கள் அதை வேதம்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இது நம்ம சொந்தமாகலாம் சொல்லலை. இது ஒரு 7-8 விவாதங்களில் சொல்லப்பட்டது தான். பலரும் இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க அதை செய்ய மாட்டாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வச்சோம். இது கண்டுபிடிச்ச வாதம், நாங்கள் சொந்தம் கொண்டாடவும் இல்லை. இது உலகத்துக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி ஒன்று தான் காட்டினார், வீடியோவே இருக்குது. அப்படி விஷம் குடிக்க சொன்ன வீடியோக்கள்லாம் கூட இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே திருப்பி நாங்கள் பதில் சொன்னோம், அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அஜிவாவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குது. இந்தாங்க அஜிவா, அது சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் நபி தானே சொல்லியிருக்கிறாரு, அதுவும் பொய்யா இருக்கக்கூடாதுல்ல, அதுவும் இறை செய்தி தானே, அப்போ அது உண்மைப்படுத்துங்கன்னு சொல்லி அஜிவாங்கிற பழத்தை கொண்டாந்து அங்கே பக்கம் தள்ளி விட்டாங்க. அப்போ தள்ளி விட்டவனை போய் மசூராலாம் பண்ணிட்டுலாம் வந்தால் சொல்லலை. விவாதத்தை போய் மசூரா பண்ண முடியும், அங்கனங்கன்னு சொல்லணும், வணங்குதா? அதை சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் விஷயம், இது ஹதீஸ் இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. இது உனக்காக வேண்டி சொல்லலை, இது சரியான செய்தி இல்லைன்ட்டு உனக்கு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்லைன் பிஜையில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நம்ம சொன்னது விவாதத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லலைப்பா, நீ அவன்கிட்ட சொல்கிறது. இதை விவாதத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லலை, நீ கேட்டதுக்காக நாங்கள் சொல்லலை. நெருக்கடியில் சிக்கிட்டோம், இதை தப்பிக்கிறது, இதை விட்டா வழி இல்லைன்னு சொல்லலை. நீ விவாதத்துக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடியே இது தவறு என்று நாங்கள் விளக்கியிருக்கிறோம்ப்பா. அதனால் இது நாங்கள் இல்லைன்னு இப்போ சொல்கிறோம்ல, நீனு இந்த பைபிள் இறைவன் இல்லைன்னு சொல்லிவிடு. நாங்கள் சொன்னோம்ல, இது காட்டினா இல்லைன்ட்டோம், குடிக்க தேவையில்லை. நீ குடிக்காமல் தப்பிக்கிறதா என்ன செய்யணும்? ஆமாம், இறைவேதம் இல்லைன்று இல்லைன்னு குடி, 2ல் 1 தான் செய்யணும்னு சொன்னோன்னே பேசி இல்லை, பதில் சொல்ல முடியலை அவங்களுக்கு. இது மசூரா பண்ணிலாம் செய்யலை, முன்னாடியே இந்த கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது குர்ஆனுக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூலில் இருந்தாலும், ஹக் வாக்கிக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூலில் இருந்தாலும் அது கண்டிப்பாக ரசூல் சொன்னதோ அல்லாஹ் சொன்னதோ இருக்க முடியாது. இப்போ உண்மைன்னு இதை சொன்னால் என்ன செய்யணும்? உண்மையிட்ட நிஜமாக உண்மைன்னு சொல்லணும். குடிச்சிட்டு நான் குடிக்கிறாங்க தாண்டி யாராவது ஒரு ஆள் உலகத்தில் சொல்லணும். யாருமே சொல்ல மாட்டாங்க, அது சரிதான், குடிக்கல, குடிக்க மாட்டோம். அப்போ நம்பிக்கை இல்லை. ரசூல்லாவை நம்பணும்னா ஒழுங்காக நம்பணும்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுன்னு ஒருத்தர் நம்பவே இல்லை, நம்பாமல் நம்புகிறோங்கிறாங்க. அவங்க போனால் மாட்டியிருப்பாங்க. அஜிபாவில் சொன்னால் நீங்கள் என்னத்தை வேறு அஜிபா அந்த அஜிபான்னு சொன்னாலும் அதெல்லாம் நிற்காது, வழங்குதா? அது ஃபத்துல் பாரி சரகுல இருக்குன்னா ஏற்றுக்குருவானா? ஃபத்துல் பாரி சரகுல எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வேறு வகை, அவன் எந்த பழத்தை இருந்தாலும் வேறு வகைன்னு அப்போ தப்பிச்சிக்க முடியுமா? என்ன வகைன்னு சொல்லுங்கள், ஒரு தேதியை போட்டு வாங்கி தர்றேம்மா, அந்த வகையை தருவிச்சு தர்றதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கரெக்டாக பதில் கரெக்டாக இருக்கணும். இவனுக்காக வேண்டிய அந்த பதில் நாங்கள் எடுக்கவே இல்லைங்க, நல்லா விளங்கிக்கிறணும். விவாதத்தில் தோற்று போகிறதுக்காக அதிசயம் மறுத்தாங்கங்கிறாங்க. நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கிறோம்,
அதாவது ஒரு ஹதீஸை நம்புறோம்னு ஏமாற்றக்கூடாது. நம்ம நம்பாத ஒன்றை நம்பணும்னு சொல்லக்கூடாது. நம்ம மனசு நம்பலை, யாரும் இந்த ஹதீஸா இருக்குல்ல, குடிச்சிட்டு விஷத்தை திம்போம், விஷத்தை திண்டு இதை குடிப்போம் அப்படின்னு ஒருவர் சொன்னாலும் மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள், அதில் உண்மைக்கு மாற்றம். ஓமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை தவிர யார் உண்மை சொல்ல முடியும்? உண்மை தான் அது வகிக்க ஆதாரம், அளவுகோல். அப்போ உண்மையில என்ன அர்த்தம்? செஞ்சு காட்டணும். இதுதான் அவனுக்கு உரிய சரியான ரெண்டு பதில் தாங்க செஞ்சிருக்கணும். ஒன்று, அதை உண்மையை நம்புறவங்கள தான் குடிச்சிட்டு விசாம உட்கார்ந்து காட்டியிருக்கணும், அதை செஞ்சிருக்கணும், உண்மையை நம்புறாங்கன்னு அர்த்தம். அல்லது என்ன செய்யணும், அதை செய்து உண்மை இல்லைங்கணும். உண்மை இல்லை, உண்மைதான் ஆனால் உண்மை இல்லை. அந்த வரும் வராது சரியா வருமா? இதுக்கெல்லாம் உண்மைதான்டா உண்மைன்னு சொல்லுங்க, உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. உண்மைன்னா அதை முழு உண்மையா, அதில் உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதில் எத்தனை கேள்வி வந்தாலும் சந்திக்க தயாராகிறீங்க. இந்த அடிப்படையில் இந்த வாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சில காரணங்களை வைத்து, சில ஆதாரங்களை வைத்து, இது சனது சரியா இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல, நம்பாம நம்பணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்கள் நம்பலைங்கிற விஷயத்தை வெளியில் வாயும் ஒன்று சொல்லுது, உள்ளமும் ஒன்று சொல்லுகிறது. மற்றவங்க வாய் நம்பணுன்னு சொல்றாங்க, உள்ள நம்பலைங்க, இதுதான் வித்தியாசம் நாங்கள் சொல்றோம். இதில் நான் என்ன கேட்குறேன், அவன்கிட்ட மாட்டிக்கிற போது இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களே, இதான குற்றச்சாட்டு. இப்போ அந்த வாதம் சரியா அதுக்கு வரல. இப்போ அவர் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாருன்னு கேட்டால், கிறிஸ்தவன்ட்ட விவாதத்தில் மாட்டிக்கிட்ட உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க, அது செல்லுட்டீங்க. அவன் முன்னாடி சொல்கிறான், ஆன்லைன் பிஜே அந்த எங்களுடைய வெப்சைட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அங்கே பேச பேச ஆன்லைன் தேடி தேடி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். எங்கள் விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் வெப்சைட்டில் அவன் போட்டு என்ன செய்யறான், உடனே ஒன்று சொன்னமையானால் இதோ உங்களுடைய வெப்சைட்டில் இருக்குன்னு எனக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். அதில் தொடர்பு உள்ளவன்ட்ட சொல்கிறோம், அதில் இருக்குது, அதில் எழுதி இருக்கிறோம், இப்போ எழுதலை முந்தைய எழுதியிருக்கிறோம், நீ விவாதத்துக்கு வராட்டாலும் எழுதியிருக்கிறோம், உன் ஒப்பந்தம் போட முந்தைய எழுதியிருக்கிறோம். இவ்வளவும் அவன் முன்னிலையில் சொல்லி இருக்கும்போது மாட்டிக்கிட்டவனு சொன்னீங்கன்னு அந்த செய்தி முழுசாக உங்களுக்கு தெரியல. ஒரு வாதமாக வைக்கிறீங்க, அது என்ன நடந்துச்சு, எப்படி சொன்னாங்க என்ன கேட்குறீங்க. அதாவது வாதமாக வைக்கும் பொழுது என்ன பேச்சு, என்ன பதில், போய் மசோரா பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டிட்டு மழுப்புனாங்க, இப்படி சொல்லுவோம்னு சொன்னாங்கலாம் சொல்கிறீங்களே, அது உண்மையா? ஏன் கேள்விப்பட்டதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க? அந்த சீடியை பார்த்தாவது ஒரு முடிவுக்கு சொல்லணும். அந்த சீடில் என்னன்றது முடியுது, போயிட்டு மசோரா பண்ணோமா, உடனே சொன்னோமா, இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சொன்னோமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி சொல்ல மாட்டீங்க. அப்போ கேள்விப்பட்ட என்னமோ சொன்னாரான்னு யாரை காதில் போட்டிருப்பாங்களா, இன்னொரு ஆள் காது முக்கெல்லாம் வச்சு சொல்லுவாரா, அதை நம்பிக்கிட்டு என்ன செய்கிறாரு, வாதத்தில் பிடிச்சி மாட்டி விட்டாங்கல்ல, உடனே ஹதீஸ் விட்டாங்கன்னு யாரை சொல்லிவிட்டாங்க அவர்கிட்ட. இவர் பார்க்கவே இல்லை, இந்த தோரணையில் விளங்குது, அவரை கேட்டு தான் சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன நாங்கள் தப்பு செஞ்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் மாட்டிக்கிட்டதுக்கு மறுத்தமா ஒரு நிலைப்பாடு, நாங்கள் இது உலகத்துக்கு தெரிஞ்ச நிலைப்பாடு தானே. இது குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எங்கள் நிலைப்பாடை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்றால் அது உலகத்துக்கே தெரியும். அது கூட ஒரு தலைப்பு விவாதத்தில் இருக்குது, 99 தலைப்பில் என்ன இருக்குது, அது கூட இருக்கிறது. அதனால் இதில் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. இந்த அஜிபாவை சொல்லிடுறேன். அடுத்து அபு ஹனீஃபா பற்றி 3 விஷயம் சொன்னேன். அதில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு, அது பலவீனன்னு கீழே ஷரகள் எழுதியிருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. 3 விஷயத்தையும் காட்டி எழுதுனாங்கன்னு என்ற காட்டுங்க. அதுலேயும் பலவீனன்னு எப்படி எழுதியிருக்கிறாங்க, இப்னு ஜவுசி என்பவர் இது மௌது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்னு ஜவுசி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்வது தஅஸ்ஸுபுன், மதுஹப் விரி, இட்டுக்கட்டப்படலை உண்மைங்கிறார். இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு ஒருத்தர் சொன்னாரு, அதை எடுத்து கீழே போட்டுட்டு இப்னு ஜவுசி இதை இட்டுக்கட்டப்பட்டது, இதை இந்த 3 செய்தி சொன்னோம்ல, என் உம்மத்தில் அபு ஹனீஃபா மாதிரி ஒரு இருந்ததுனால தான் தப்பிச்சோம், இல்லாட்டி யஹூதி நஸராவை மாறி இருப்பாங்கன்ற மாதிரி, அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லி யார் சொல்றா, இப்னு ஜவுசி சொல்றாரு. சொன்னதை இவங்க மறுக்கிறாங்க. எப்படி, அது தாசுப் மது, அவர் சாபி மதுஹபுக்காரரு, அவர் மதுஹப் வெறியில் இதை மறுக்கிறாரு. தாசுபோட மதுஹப் வெறி, ஒரு மதுஹபுக்கு எதிர், அவர் ஒரு மதுஹப், இவங்க வேறு மதுஹப் அப்படின்னு சொல்லித்தான் இருக்கே தவிர அப்படி வாசகம் இருக்குது. சரி, மீது 2 ஹதீஸ் என்ன பொய்யா உண்மையா, அதுக்கு மட்டும் ஒரு பதிலை சொன்னாங்க. அதை இந்த இடத்துல என்ன பதிவு செஞ்சுக்கிறேன். அது மாதிரி இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை ஒன்று சொன்னாங்க இல்லையா, இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை இந்த மேடையில் இவங்களோட அமர்ந்திருக்கிறாங்களே அந்த குழுவினரோட விவாதம் செய்து இதையே எடுத்து வச்சு விவாதித்தோம். அப்போ நீங்கள் அழகாக எங்களை பொய்ப்படுத்திருக்கலாமே, உங்களோட இருக்கிற சகாக்கள் தான். அப்போ ஒப்பந்தத்துக்கெல்லாம் வந்தாங்களே அந்த சகாக்கள் தான். அவங்க முன்னிலையில் வச்சு என்ன செஞ்சோம், இதையும் தலைப்பாக எடுத்து விவாதித்தோம். அதையும் உங்களுடைய யாபத்துக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, பிஜே வசதியாக இருந்தான்னு எதை வச்சு சொன்னேன்னா, அப்போவே நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போவார், 4 பக்கம் போயிட்டு இருந்தார், அதனால் அப்படின்னு சொல்கிறாரு.
எங்கள் ஜமாத்தை பற்றி ஒரு ஏ டு Z ஒன்றுமே தெரியலைங்க. தௌஹீத் ஜமாத்தில் எந்த கூட்டத்துக்கும் யாருக்கும் ஒரு பைசா கூட கிடையாது. 1986 நாங்கள் மேடை ஏறி இருக்கிறோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு மீட்டிங்க்கும் சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம். யாரும் வாங்கக்கூடாது. போக்குவரத்து செலவாக தருவாங்க, இல்லாட்டி டிக்கெட் தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, தங்குறதுக்கு வசதி உள்ள கிளைகளாக இருந்தால் ரூம் போட்டு தருவாங்க, இல்லாட்டி பள்ளிவாசலில் படுத்துக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. இதுதானே தவிர நாங்கள் 4000 கூட்டம் பேசினாலும் எங்களுக்கு காசு கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மக்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். கொடுத்த ஆளுக்கு இருந்தால் நான் அவங்களுக்கு தெரியும், நாரி போயிடுவோம் நாங்கள். சொல்லுங்கதா, எந்த ஊர்லையாவது எந்த கிளையிலையாவது பேச்சாளர்களுக்கு ஏதாவது ஃபீஸு கட்டணம் 300 அனுப்புங்க, 500 அனுப்புங்க நான் கேட்டோமான்னா ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. எங்கள் அமைப்பில் கிடையவே கிடையாதுங்க. அப்போ 4 கூட்டத்துக்குலாம் போனதை வச்சு அவர் நினச்சிக்கிட்டாரு. அது வேறு அமைப்புகளில் இருக்கத்தான் செய்கிறது. அரசியலாக இருந்தாலும் மார்க்க கூட்டமாக இருந்தாலும் பேச்சாளருக்குன்னு ஒரு கட்டணம் வாக்குறாங்க. அது மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வசதியாக இருப்பேன்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டம்லாம் போகிறாருல அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துலேயும் கூட்டங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, வாங்க மாட்டோம். இன்றைக்கி வரைக்கும் வாங்கலை. நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிட்டு வந்தது வரைக்கும் இந்த விவாதத்தில் பங்கெடுக்கிறோம். அதுக்கு ஜமாத்தில் ஏதாவது தருவாங்களா? கிடையாது. எந்த விவாதத்துக்கோ வேறு எதுக்கோ இன்னும் சொல்ல போனால் சொன்னதாக சொல்கிறேன், பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு போனால் கண்டிஷன் போட்டு தான் அனுப்புவோம். என்னது, எங்களில் வரக்கூடிய தாய்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது, பொருளாக கூட கொடுக்கக்கூடாது, வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதை தவிர அவங்க என்ன பொருளை கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் கொண்டு வரணும். நாங்கள் சட்டம் போட்டு வச்சுருக்கிறோம். எந்த ஊருக்கு நாம் போனாலும் எங்கள் தாய்கள் யார் போனாலும் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது. அதனால நம்புகிறாங்க. எங்கள் மக்கள் எங்களை நம்புறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் அவர்கள்ட்ட எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைவது கிடையாது என்று அனுபவபூர்வமாக அவங்க உணர்றாங்க. அதாங்க காரணம். இவங்க எப்படி இந்த சின்ன ஆள்களாக இருந்துட்டு இப்படி மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றாங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நம்பிக்கை பெறுவதற்கு ஏற்றவாறு நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கிறோம். அதனால நம்புகிறார்கள். அதை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி நான் 15 வருஷமாக தர்சில் இருந்தேங்கிறார். அதுவும் போய் ஓதி முடித்து விட்டு நான் 12 வருஷம் வியாபாரியாக தான் இருந்தேன். ஓதி முடித்து விட்டு மளிகை கடை தான் வைத்திருந்தேன், கித்தாபோட தொடர்பில் இருக்கவில்லை. கடைசி 3 வருஷம் தான் தர்சில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துல தான் அந்த கித்தாபுகளை நான் சொன்னேன், இதில் நம்பிக்கை இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த காலகட்டம். அது 12 வருஷம் போய் சரி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஒரு மகானிலிருந்து ஒரு செய்தியை அவர் சொல்றாரு, நமக்கு கொடுக்கிறார். பிஜே அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது பல கூட்டங்களில் பேசியும் இருக்கிறாரு, எழுதியும் இருக்கிறாரு. விபச்சாரம் செய்த ஒரு மனிதனுக்கு தண்டனையா அந்த நூலில் எழுதியிருக்கு, 100 குச்சியை ஒன்றா சேர்த்து இடிச்சிட்டா போதும்ட்டு. இது விபச்சாரத்தை வளர்க்குமா குறைக்குமா? இதை ஏதாவது மாற்று மதக்காரவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தின் மேலே நல்ல நம்பிக்கை வருமா? இந்த ரீதியில் அவர் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். இதுவும் மிகப்பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சகோதரர்களே. இங்கே தமிழகத்தில் எழுதப்பட்ட நூல் மாப்பிள்ள ஆலிமு, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அரபு தமிழில் இருந்துச்சு, இப்போ தமிழில் கூட வந்திருக்குது. இப்படி ஒரு செய்தி இருந்துருந்துச்சுன்னா அவர் சொல்றது உண்மையான விஷயம்தான். அங்கே என்ன இருக்குது தெரியுமா? இருக்குது, இல்லைன்னு இல்லை. நோயாளியுடைய விஷயத்தில் வருது இங்கே ஹதீஸ். ஒரு மனிதன் சாகும் நிலையில் மிகவும் மோசமான நிலைக்கு விபச்சாரம் செய்ததற்கு பிறகு ஒரு கொடிய நோய்க்கு ஆளாயிட்டான்னு சொன்னா அவன் மேலே ஹத் அடித்தோம்னு சொன்னால் செத்து போயிடுவான். 100 கசையடி அடித்தோம்னு சொன்னால் செத்து போயிடுவான் இருக்குமே. ஆனால் அவனை கசையடி அடிக்கக்கூடாது. ஹத்துடைய சட்டமே அதுதான். சாட்டையை கசையடி அடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் சாகாத அளவுக்கு அடிக்கணும். செத்து போயிடுவான்னு சொன்னால் அவன் நல்லாகிற வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை தாங்குற சக்தி ஏற்படுற வரைக்கும் அவனுக்கு எதிர்பார்க்கணும். இவன் பெரிய கொடிய நோயாளியாகி சாகிற அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னால் அவன் மேலே என்ன செய்யலாம்? அவன் மேலே இந்த ஒரு சடங்கை நிறைவேற்றிட்டு அவன் செத்த பிறகு அடைக்கிறங்கிறார். மகானிலை இது வருது. ஒரு கொடிய நோயாளி சாகும் நிலையில் மோசமான நிலையில் இருக்கிறான்னு சொன்னால், இந்த குற்றத்தை செஞ்சுட்டான்னு சொன்னால் இந்த 100 குச்சியை சேர்த்து ஒரு இடி அடிச்சிருங்க சரியா போயிடுங்க கூடிய செய்தி இருக்குது. ஆனால் யாருக்கு சொன்ன செய்தி பார்க்கணுமா இல்லையா? இதை பொதுப்படையா மக்களுக்கு வெளியே விபச்சாரிக்கு தண்டனை எடுத்து சொல்றார். நல்லா தெரியும் அவர் இங்கே எழுதியிருக்கிறது நோயாளிக்குன்னு சொல்லி. அப்படி இருந்ததுக்கு பிறகு பொதுப்படையா மக்களுக்கு முன்னால் எடுத்து வச்சு விமர்சிக்கிறார். இது விபச்சாரத்தை தடுக்குமா? இப்போ ஒரு கேள்வி எழலாம். சரி, அவர் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி 100 குச்சியை வச்சுக்கிட்டு இடிங்கன்ட்டு. இது எந்த அடிப்படையில் எழுதுறாரு? ஹதீஸில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. அங்கே சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவரை கசைடி அடிக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர சொன்னாங்க, கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க அவர் எலும்பு முறிஞ்சு போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு நோயாளியாக இருக்கிறாரு. சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த சிலையில் இருக்கிறாரா, அப்போ அவர் மேலே 100 குச்சியை ஒன்றா சேர்த்து அடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு, ஹதீஸ் தேவைன்னா நான் தர்றேன், ஹதீஸை அடிப்படையாக வச்சு அந்த மார்க்க விற்பனராக இருக்கக்கூடியவர் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் இந்த நூலில் எழுதியிருக்கிறத மக்களுக்கு மத்தியில் பொதுப்படையாக எடுத்து காட்டி எல்லா விபச்சாரிக்கு இது தண்டனை ஓட்டு மகானிக்காரர் எழுதுறாரு. ஷாஃபி ஃபிக்ஹ் விபச்சாரத்தை தூண்டுது. நான் கேட்குறேன், இது யோக்கியமா? நான் தான் செட்டிங்னு சொன்னதுனால மகா அயோக்கியனா போயிட்டேன். ஒரு சாதாரண ஒரு பெரிய மகான் எழுதின ஒரு நூலை விமர்சனம் தான் செய்யணும்னு சொன்னால் முறையா செஞ்சிருக்கலாம். அங்கே விமர்சனத்துக்கு வேலையும் அல்ல. ஹதீஸுடைய அடிப்படையில் அவர் ஒரு சட்டத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த சட்டத்தை இவ்வளவு தவறான முறையில் விமர்சித்து மக்கள் மத்தியில் மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு, அந்த மதுஹபையே கெடுக்கிற அளவுக்கு இதை காரணமாக காட்டி ஷாஃபி மதுஹப் தூண்டுது, ஷாஃபி மதுஹப் விபச்சாரத்தை தூண்டுது, ஷாஃபி மதுஹப் ஆலிம்களை கஞ்சா அடிக்க சொல்லுது, ஹனஃபி மதுஹப் சாராயம் குடிக்க சொல்லுது. உத்தம புத்திரர்கள் இவங்க தான். அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. என்ன நான் கேட்குறேன், ஒரு நியாய உணர்வு வேணாமா? ஒரு மனிதன் மேலே குற்றச்சாட்டு சொல்லும்போது இருக்கிறத சொல்லுங்க. அது சொல்றதுக்கு உண்டான தேவையும் இல்லை. சொல்லணும் தான் நினைக்கிறீங்கன்னா விமர்சனங்கிற பேரில் எடுத்து சொல்லுங்க. இதை விட்டு போட்டு இப்படி ஷாஃபி மதுஹப் மேலே ஒரு பெரிய, நான் இது கூட அந்த காலத்தில் எனக்கு மகானி வாங்குற வசதி இல்லை அதனால விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. இது இப்போ சமீப காலமாக வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது. இதாவது 86 வசதி இல்லாமல் இருக்கிற காலத்தில் இருந்திருப்பாரோ என்னமோ. அப்போ இதே மாதிரி சகோதரர்களே, மதுஹபுகளை குறை கூறுவதற்காக வேண்டி நான் மதுஹப் நூல்களை கொண்டு வரல, பிஜே செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை காட்டுறேன். ஒரு மதுஹபில் இல்லாத, அந்த கிதாபில் இல்லாத ஒரு செய்தியை திரிச்சு குறிப்பிட்ட நபருக்கு சாகிற நேரத்தில் சாராயம் குடிச்சுக்கலாம்,
வேற தண்ணி குடிக்க ஒண்ணும் இல்ல, சாராயம் குடிச்சாத்தான் அவனுடைய தாகம் தீர்ந்து பொழப்பான் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாராயம் குடிச்சுக்கலான்னு ஒரு நூல் எழுதுன்னு வைங்க. இந்த நூல்ல சாராயம் குடிச்சுக்கலான்னு எல்லாரும் சாராயத்தை கொடுக்க சொல்லிருக்கு. இப்படி எழுதுனா ஏத்துக்கிறோமா? நிர்பந்த நிலையில சாகர நிலையில தேவைப்பட்டுச்சுன்னா கரியையும் தின்னு மேப்படி கரிய சட்டம் சொல்லுது. அப்ப அவர் நிர்பந்த நிலைக்கு சாராயம் அருந்திக்கலாம், அந்த மாமிசம் ஆகாத மாமிசத்தை சாப்பிட்டுக்கலாம், சாகர நிலை இருக்குமே. ஆனால் அப்படின்னு சொல்லப்பட்டா அது அப்படியே எடுத்து சொன்னா விஷயம் வேற. எல்லாரையும் சாராயம் குடிக்க சொல்லுதுன்னு சொன்னா இது யோக்கியமா? இது யோக்கியத்தனமா? நீங்க தீர்ப்பு செய்யுங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் இவர் அதிகமா செய்திருக்கிறாரு. நூல்களில் ஏராளமான காரியங்களை இதே மாதிரி செய்திருக்கிறார். அதே மாதிரி ஹனபி நூல்களை பற்றி சொல்லும் பொழுது எழுதுறாருங்க, 9 கிளாஸ் சாராயம் குடிச்சு போதை வரலன்னா 10வது கிளாஸ் சாராயம் அடிக்கும் போது போதை வருதுன்னா அந்த 10வது கிளாஸ் குடிச்சா தான் ஹராமு, அது ஹத் அடிக்கணும், ஹராமு. 10வது கிண்ணம் 9 கிண்ணங்கள் மது அருந்தி விட்டு 10வது கிண்ணம் குடிக்கும் போது போதை வந்தால் 10வது கிண்ணம் தான் ஹராம், ஏனைய 9 கிண்ணங்களும் ஹராம் அல்ல. இது அந்த அயோக்கிய ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ல எழுதின மசலாக்களே பார்க்காம எழுதினதான், அந்த அடிப்படையை பார்க்காம. சரி எழுதிட்டாரே, இது நான் சொன்ன அந்த தவறுன்னு சொல்ல, ஒரு பல இடங்கள்ல இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஹனபி நூல்களில் இது சொல்லப்பட்டிருக்குது. சாராயத்தை, மதுவை 9 கிளாஸ் அடிச்சுட்டு அதுல மது போதை ஏறல, 10வது கிளாஸ்ல தான் போதை ஏறுதுன்னு சொன்னா இந்த 10வது கிளாஸ் மட்டும்தான் ஹராம், அந்த 9 கிளாஸும் ஹலால் இப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்ப சாராயத்தை குடிக்கிறதுக்கு போதை ஏற்படுற வரைக்கும் குடிக்காத, கொஞ்சம் லாசிமாசா குடிச்சுக்க. இப்படி மது அருந்துவதற்கு ஹனபி மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்குது. அருமைச்சோல்ல அதுக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த நூலை எடுத்து பாருங்க, அந்த ஃபிக்ஹ் நூல்ல என்ன எழுதி இருக்குது அங்கே வந்திருக்குது. அதை போடுங்க பாருங்க, அதை போடுங்க பாருங்க, இங்க எழுதி இருக்கு பாருங்க. இப்போ 9 கிண்ணங்களை இபாரத் கிதாப் மன் ஷரிப திஸ்அத அக்தாஹின் மின் நபீதி தமரி, 9 கிலாஸ் நபீது தமர் பேரித்தம்பள ஊறலை, பேரித்தம்பளம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை ஒரு மனிதன் குடித்து போதை ஏற்படாமல் இருந்து 10வது கிண்ணத்தை குடிக்கும் பொழுது அந்த ஊறலை, மது அல்ல, சாராயம் அல்ல, நபீது தமர் என்ற அந்த ஊறலை 9 கிளாஸ் குடிச்சிட்டு போதை ஏறல, 10வது கிளாஸ் அதிகமாக குடிக்கிற காரணத்தினால் அந்த 10வது கிளாஸ்ல போதை வந்துச்சுன்னு சொன்னா அது அப்படி போதை வந்த ஆள ஹத் அடிக்க கூடாது, அந்த மார்க்க சட்டம் கூறுது. இதுல எடுங்க, இதுல இருக்கு பாருங்க. இது அவர் திருச்சி நபீது தமர்ங்க கூடிய வார்த்தைக்கு நான் இதெல்லாம் தலைப்புல இருக்குது, நான் இல்லான்னு சொல்லல. ஆனா இங்க இவர் செய்த மோசடி எடுத்து காட்ட விரும்புறேன். இங்க செய்த மோசடி என்ன? நபீது தமர்ங்க கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மது என்கிற அர்த்தம் செய்யறாரு. அந்த மதுங்கிற அர்த்தம் இருக்குதா? சாராயம்ங்கிற அர்த்தத்தில் புழங்கப்படுதா இந்த வார்த்தை? ஹதீஸ்கள்ல பத்ர் சஹாபாக்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நபீது தமர், பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு. ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. ஒரு சில ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட குடிக்க கொடுத்ததாகவும் காணப்படுது. அப்ப நபீது தமருடைய விஷயத்துல இவ்வளவு வந்திருக்க அந்த அசல் வார்த்தையை சொல்றேன். 9 கிண்ணங்களை நபீது தமர்ல இருந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி 10வது கிண்ணத்துல வந்தா அது போதை ஏறலண்டா ஹராம் இல்ல, போதை ஏறுச்சுன்னா 10 கிளாஸும் ஹராம். 10வது கிளாஸ் அல்ல, ஹராமு 10 தான் என்று சொன்னா இந்த 9ல வெறும் 1 கிளாஸா நிக்காதே, போதை ஏறுற அளவுக்கு அடிச்சுட்டான், அதனால வரும் ஹராம். போதை ஏறுறதுக்கு முன்னால வரைக்கும் நின்றுக்கிட்டான்னு சொன்னா அது ஹராம்னு சொல்லக்கூடாது, அது ஹத் அடிக்க கூடாது. லம் யு ஹத் வருது வாசகங்கள்ல. காப்பி எடுப்பா. அப்ப இதை எடுத்து வச்சு ஒரு நேரடி விமர்சகராக இருக்கக்கூடியவர் நபீது தமர், நபீதுன்னு சொன்னா போடப்பட்டதுன்னு அர்த்தம். பேரித்தம்பளம் போடப்பட்ட தண்ணி. அரபுகள்ல என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா தண்ணி உப்பு தண்ணியா இருக்கும், சுவை இல்லாத தண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே ராத்திரிலேயே கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை ஊற போட்டுருவாங்க. 1 நாள் 2 நாள் வரைக்கும் அந்த தண்ணீரை குடிப்பாங்க, 3வது நாள் வரைக்கும் கூட குடிப்பாங்க.
3 நாளைக்கு பிறகு கொஞ்சம் கப்பு ஏறிடும், கொஞ்சம் வாடை ஏறிடும், அதுல போதை வர ஆரம்பிச்சிடும். அந்த போதை வரக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுன்னா வெளியே கூட்டிடுவாங்க. இது ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம் இருக்குது. இப்ப இந்த இதத்தை அவங்க விளக்கி சொல்றாரு. பேரித்தம்பளத்துடைய ஊரல், அந்த ஊரல ஒருத்தன் குடிச்சு எல்லையை மீறி குடிச்சு அதினத்தின் காரணத்தினால் அவனுக்கு போதை ஏறுது, அந்த அளவுக்கு அடிக்கிறான்னு சொன்னா அது பாவம், குற்றம், அவன் ஹத்தடிக்கப்பட வேண்டியவன். அதுக்கு முன்னால நிப்பாட்டிக்கிட்டா அதுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லுதுங்க ஃபிக்ஹ் நூல். இப்ப இதை எப்படி விமர்சிக்கிறது? 9 கிளாஸ் சாராயம் அடிச்சுக்க, போதை ஏறலாண்ட பரவாயில்ல. சகோதரர்களே, இது யோக்கியமா? சரி, இந்த மாதிரி ஹதீஸ்ல உடனே அவங்க சொல்லிடுவாங்க, போதைனா எதா இருந்தாலும் எனக்கு தெரியும், மாஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன். அதிகமாக குடிச்சா போதை வருதுன்னா அந்த குறைந்த அளவும் கூட ஹராமுங்க கூடிய ஹதீஸ் வருது, ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம், இந்த மசலாவிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சொல்ல ஆதாரமா வைக்கித்தான் இந்த கிதாபை எழுதுறாங்க, இந்த மசலாவை எழுதுறாங்க. இந்த மசலா எழுதப்படுதுன்னு சொன்னா இதற்கு ஆதாரம் என்ன வச்சிருக்குது? ஆதாரம் இது வச்சிருக்குது. நசீ ஷரீஃப்ல இருக்கு, இப்னு அபி ஷைபால இருக்கு, ஷுஅபுல் ஈமான்ல இருக்கு, பைஹக்கில இருக்குது, சனது சஹீஹ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குறாங்க, ஹுர்ரிமத்துல் ஹம்ரு பி ஐனிஹா கலீலுஹா வ கஸீருஹா வஸ்ஸகரு மின் குல்லி ஷராபின். சில ரிவாயத்துகள்ல வல் முஸ்கிரு மின் குல்லி ஷராபின். ஹம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சாராயம் இருக்குதே, ஹம்ர் என்ற அரபி வார்த்தைக்கு திராட்சை பழத்திலே தயாரிக்கப்படக்கூடிய மதுவுக்கு ஹம்ருன்னு சொல்றது. ஹம்ரு என்ற வார்த்தை நேரடியாக எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா திராட்சை பழ சாராயத்துக்கு சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ 2 செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறாங்க. அதில் ஒன்று இந்த 9 கிளாஸ் சாராயம் ஒன்று, இன்னொன்று மகானி. என் மீது சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி மிச்சமே இல்லை, இந்த 2 தான் இப்போ சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த மகானி விஷயமாக சொன்னாங்க இல்லையா, மகானியில் எழுதாத ஒன்றை நாங்கள் சொல்லிட்டோம். அந்த மகானியுடைய காப்பி கேட்டிருக்கிறேன், அவங்க தரல. தந்தோன்னு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். மகானியில் என்ன இருக்குது, நான் என்ன எழுதினேன், அது உண்மையில் மகானியில் இல்லாத ஒன்றை நான் அவதூறாக எழுதியிருந்தேனே ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன், அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் அவங்க மகானியை தரல, தந்தால் நான் என்ன செய்கிறேன், அதுக்குரிய விளக்கத்தை தர்றேன்னு இருக்கிறாங்க. இப்போ எடுக்க விட்டுருக்குறாங்க, தருவாங்க. 2வது இந்த 9 கிளாஸ் விஷயம் அவங்க முடிக்கலை, சொல்லிக்கிட்டு வரும்போது அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இப்னு அரபி இருக்கிறார். சொன்னவங்க வெயிட்டிங்கில் அவர் ரொம்ப நேரமாக இருக்கிறார். அதை விட இன்னொரு ஆள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால், இப்போ நான் யாராவது ஒரு ஆள் மேலே என்னத்தையும் அவதூறு சொன்னால் சொல்லிடுறதா, நான் விசாரிக்க வேணாமா அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ இப்போ என்னை பற்றி ஒருவர் ஒன்றை சொன்னதாக அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த ஒருவர்கிட்ட நான் கேட்டேன், என்னை பற்றி நீங்கள் இப்படி போய் சைபுதீன் ரசாயத்தை சொன்னீங்களா, வேறு யார்கிட்டையாவது சொன்னீங்களான்னு கேட்டேன். இது அவர் வியாபாரி இல்லைன்றார். இல்லைன்னா எனக்கு தேவைப்படுது, நீங்கள் நேராக புறப்பட்டு வாங்க, உடனே கிளம்புற மாதிரி அடிப்படையில் இப்போ தான் வந்திருக்கிறாரு, உடனே கிளம்பணுமா. அவர் அது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், அது போடுங்க, இந்த புஸ்தகத்தில் அசத்தியம் அழிகிறதுங்கிற புஸ்தகத்தில் இந்த பிஜே எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது 11வது பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எல்லா பாயிண்ட்டும் நான் எடுப்பேன், அவசரமாக அவர் போகிறதுனால நான் இதை முதல்ல ஒன்று எடுக்கிறேன். என்ன செய்கிறாருங்க, பிஜே தெரியல, பிஜே கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல் அன்வர் பாஷா. இந்த அன்வர் பாஷாங்கிறவர் என்னை பற்றி, என்னோட இருக்கிற அன்வர் பாஷாவை என்னை பற்றி கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, நான் யாராவது ஒன்று உங்களை பற்றி சொன்னால் நான் சொல்லிடலாமா, விசாரிக்க வேணாமா, கேட்டெல்லாம் பரப்பி விட்டுடலாமா, அது மார்க்கத்தில் கூடுமா என்று நிறைய பீடிகள்லாம் போட்டு சொன்னார்கள். கரெக்டான விஷயம் அது. அந்த விஷயத்தின் அடிப்படையில் அந்த அன்வர் பாஷா எல்லாரும் அது யாரெல்லாம் சாட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. சிலதுக்கு நீங்கள் சாட்சியில் கொண்டு வர நான் கேட்பேன், கோரிக்கை வைப்பேன். இப்போ அந்த அன்வர் பாஷா சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன கேமராங்க திருப்பமா அவர் மேலே இல்லை, மேடைக்கு ஏறக்கூடாதுன்னு இருக்கல யாரும், அதனால் வேணாம்.
வேணாம் இல்லை, ஒப்பந்தத்தில் இல்லை, வேணாம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. மேடையில் ஏறுறது வந்து யார் ஏறணும்னு ஒப்பந்தத்தில் இருக்கிறனால அவர் சொல்லுங்கள். பிஜே கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல் என்று நீங்கள் சைஃபுதீன் ரஷாதை சொன்னீங்களா? சரி. சரி, வேற யார்ட்டையாவது இப்படி சொல்லியிருக்கிறீங்களா? சரி, ஓகே. சரி 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 சரி. அப்போ நான் என்னை பற்றி ஒரு ஆள் சொன்னார்ன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னத்துக்காக வேண்டி என்ன இவ்வளவுக்கு ஒரு வெறுப்புணர்வு உங்களுக்கு எதனால் வருது? கிறிஸ்துவ விவாதத்தில் நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கூட இப்படியாவது திருப்பி வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு எனக்கு பகை? அது கேட்குறாருல, நான் தான் கேட்குறேன், என்ன பகை? அவர் சொல்லாத ஒன்றை வந்து சொன்னதா ஏன் சொல்கிறீங்க? அப்படி பிஜே கிரிமினல்னு சொல்லியிருந்தால் அவர் எங்களோட இருப்பார் அவ்வளோ காலத்துக்கு. அவர் அப்படியான ஒரு கருத்தில் உள்ளவர். அப்போ இது நிறைய சொல்லியிருக்காரு அந்த புஸ்தகத்தில். அது ஒரு விஷயம், அது எல்லாமே எடுக்கப்படும். ஒன்றும் விட போகிறதில்ல, 2 நாள் டைம் இருக்கிறது. அப்போ இப்போ இப்னு அரபிக்கு போங்க. இதெல்லாம் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்படிலாம் ஒரு மீது அவதூறு சொல்கிறது வந்து சரியில்லைன்னு பல இடங்களில் பேசியிருக்காரு. இங்கே அது சொல்லிட்டதுனால ஆதாரம் காட்ட வேண்டிய தேவையில்லை. அப்போ அந்த மாதிரியா ஒன்றை வந்து என் மீது ஒரு அவதூறு சொல்வது, ஒரு மனிதன் மீது திட்டமிட்டு பொய்யை சொல்லி டேமேஜ் பண்ணுற மாதிரி, கிரிமினல் கூட உள்ள ஆளே சொல்லிட்டாருன்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன? வேணும்னு சொல்கிற விஷயமாயுது, அல்லது ஒரு மசாலாவை புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு மேட்ராயுது. இது பச்சை அவதூறு. இப்படிலாம் சொல்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதா? உங்களை பற்றி யாராவது என்கிட்ட ஏதாவது என்கிட்ட சொன்னால் கூட நான் சொல்லக்கூடாது, உங்களை பார்த்ததே இல்லைங்கிறார் அவர் யாரோ அவர் சொன்னதாக உங்கள்கிட்ட சொன்னால் கூட அதை எழுதலாமா? அந்த யாருங்கிறவன் யார், இவர் யார், அவங்களுக்கு என்ன தொடர்பு, சந்திப்பு என்ன, அவன் நம்பிக்கையான ஆளா? இதெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டீங்களா? அப்போ இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு நான் வருத்தத்தை தான் இதில் பதிவு செய்கிறேன். இப்படி எல்லாமா இருப்பது இந்த மசாயில் விஷயமா ஹதீஸ் இல்லாமல் சொன்னீங்கிறதெல்லாம் அது ஹதீஸுக்காக நான் பேசக்கூடிய பேச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது இப்படியெல்லாம் எழுதுவது, புஸ்தகத்தில் எழுதி வெளியிடுறது என்பது இது எந்த வகையில் நியாயம்? அது சொல்லிக்கிட்டான். அது வேற ஒன்று, அதுக்கு பதில் கிடையாது, பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இப்னு அரபின்னு ஒரு இருக்கேன். இப்னு அரபின்னு சொல்லி உலகத்திலேயே இந்த உம்மத்தே முகமதியாவில் தோன்றிய கெட்டவர்களில் மகா பெரிய சைத்தான் யாரு? இப்னு அரபிங்கிற சைத்தான். இவன மதரசாக்கள்ல இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம்பாங்க, இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிருல் அஸீஸ்ம்பாங்க. இவன் எழுதி வச்சிருக்கிறான் புஸ்தகத்துல, நுபுவத்து முடியல, நபித்துவம் முடியல, அது இருந்து கொண்டே இருக்கிறது, அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும், நபி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி யார் எழுதுனா? இந்த இப்னு அரபிங்கிற கிறுக்கன்னா புத்துஹாத்துங்கிற நூல்ல இன்னும் பல நூல்கள்ல எழுதுனா. ஏன்டா இப்போ வந்துகிட்டு இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி இப்னு அரபியை கொண்டாடுறான். இந்த சொன்னால சில பேர்களை சொல்லி, நீ உள்ளூர் ஆளுக்கு எனக்கு தெரியாது, அந்த உலமாக்களை போய் கேளுங்க. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிருல் அஸீஸ்ம்பாங்க. அப்ப நீ இப்னு அரபிங்கிற ஷைத்தான் வந்து நுபுவத்து முடியலன்றானே, அவனை ஏன்டா காபிருங்க மாட்டேங்கிறீங்க? நுபுவத்து இன்னும் இருக்குங்கிறானே, நபி வரலான்னு சொன்னானே, அதைத்தானே இப்ப நோட்டீஸ் அடிச்சு போட்டிருக்கிறான். இவர்களை ஏற்றுக்கொண்ட புத்தகத்தில் இருந்து காட்டியிருக்கிறோங்கிறானே, அதான் ஓன் கையை பிடிச்சி ஓன் கண்ணை குத்துறது, ஓன் விரல கொண்டு ஓன் கண்ணை குத்துறது, எல்லாம் குப்பை. சரி, இப்னு அரபியை பற்றி அதான் என்னுடைய அபிப்பிராயம். மேலப்பாளையத்தில் நான் பேசினது, காதியானிகளுக்கு மறுப்பாக பேசும்பொழுது, காதியானீஸ்வரர் எவ்வளவு தவறோ, நுபுவத்து ஒன்று இருக்குன்னு வாசலை நீங்கள் திறந்து வச்சதானப்போ அதுக்கெல்லாம் காரணம். இப்னு அரபிங்கிறவனை போய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனை வந்து இஸ்லாத்தில் சேர்க்கக்கூடாது. எத்தனை அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள அப்படி சொல்ல மாட்டோம். இவனை சொல்கிறோம். அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி நான் பேசிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, அது சம்பந்தமா நான் பேசுனதுங்க. இப்னு அரபி என்பவர் வந்து ஃபிரௌனை முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லாஹ்வை நான் வணங்குறேன், அல்லாஹ் என்னைய வணங்குறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஈசா நபி வந்து ஜிப்ரீலுடைய விந்துக்கு பிறந்தவர், ஜிப்ரீலுடைய விந்து மூலமாகத்தான் ஈசா நபி பிறந்தார் என்றெல்லாம் எழுதின ஒரு ஷைத்தானாக, வழிகேடனாக நாங்கள் இப்னு அரபியை வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை ஆதரிக்கிற, புகழ்கிற விதமாக மறுப்பு சொல்கிறேங்கிற பேரில், ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் புகழ்ந்துருக்கிறீங்க. ஒருவேளை டைம் இல்லாதனால அந்த மறுப்பு சொல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்து இப்போ அதுதானா? அதனால் அது விவாதிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களா? நாங்கள் புகழ்ந்ததா எங்கே பார்த்தீங்க? மேலப்பாளையத்தில் தான் புகழ்ந்ததா பார்த்தீங்களா? இருக்குதா? ஆமாம்.
நான் இங்கே நல்ல 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 அறிஞர்களை அதாவது பட்டியல் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் எழுதுனது இமாம் கஸாலி பேசினேன். அதோட இமாம் கஸாலியையும் அபு யஸீத் பிஸ்தாமியும் பேசினேன். இப்னு அரபி தான். இப்னு அரபியை பேசியிருக்கேன்னா இல்ல எப்படி நான் அந்த மொத்த கான்செப்ட் நாங்க போட்டு காட்டுவோம். நீங்க இப்னு அரபியில சொன்னீங்களா இல்லையான்னு தெரியும். நாங்க இப்ப கேட்கிறோம்னா இந்த கருத்துக்களை இந்த சரி இப்னு அரபி இந்த கூட்டத்துக்கு மறுப்பா ஒரு கூட்டம் போடுறாங்க மேலப்பாளையத்தில். சைஃபுத்தீன் ரஷாதி கலந்துக்கிறார். கலந்துக்கிற போது இந்த இப்னு அரபி நான் பேசினேன்ல அதை மறுத்து புகழ்ந்து பேசுகிறாருன்னு நான் ஒரு குற்றச்சாட்டாக ஒப்பந்தத்தில் கேட்குறேன். விவாத ஒப்பந்தத்தில் எங்கள் இப்னு அரபி எல்லாம் புகழ்ந்து சொல்கிறீங்களே, அப்போ அதையும் விவாத தலைப்பாக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்குறேன். இப்னு அரபி பற்றி புகழவே இல்லையே, வேற கஸாலி அவங்கள தானே நான் நல்லவங்கன்னு சொன்னேன் அந்த கூட்டத்தில், இப்னு அரபியை புகழவே இல்லையேன்ட்டார். இப்போ பாருங்க அந்த கூட்டத்தில் என்ன பேசுறான்னு காட்டுறேன். இந்த உம்மத்திலேயே கடைசியில வரக்கூடியவர்கள் முன்னால் சென்றவர்களை யார் முன்னால போனவங்க? யாருங்க முன்னால போன? கஸாலி போயிட்டாரு, இப்னு அரபி போனாரு, சஹாபாக்கள் போனாங்க, இமாம்கள் போனாங்க, தக்லீத் செய்த எண்ணற்ற கோடான கோடி அறிஞ பெருமக்கள் சொன்னாங்க. போனவங்க அத்தனை பேரையும் விமர்சனம். சரி, இதுல கஸாலி இப்னு அரபி போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் போயிட்டாங்களாம். சஹாபாக்களோட யாரை வைக்கிறாரு? இப்னு அரபியை பத்தி பேசுறாரு. அவங்க அறிஞர், அவங்கள நீ குறை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அஜா அடுத்து இன்னும் இப்னு அரபி பேசுறது பாருங்க. அறிவிச்சவர்களே, சொல்லாத கருத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து அவர்கள் விமர்சனம் என்ற பெயரிலே தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி குறை கண்டார்கள், குறைபடுத்தினார்கள். ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போன்று சிரிக்க வைத்தார்கள், கைகொட்ட வைத்தார்கள். அதிலேயும் அன்னை இமாம் கஸாலியையும் அந்த பாவப்பட்ட இப்னு அரபியையும் படுத்தின பாடு. கூட்டத்தில் வச்சு கஸாலின்னு ஒருத்தன் இருந்தான், எப்படிப்பட்ட பேச்சு பாருங்க. நாங்கள்லாம் சிறுபிராயத்தில் அவரை மாதிரி எங்களுக்கு உள்ளங்குடுலாம் வேண்டி. அப்ப பாவப்பட்ட இப்னு அரபியான் கஸாலியும் பாவப்பட்ட இப்னு ரெண்டே பாடு படுத்தினார் பார்த்தீங்களா மீட்டிங்லாம் பேசியிருக்கிறாரு. விவாத ஒப்பந்தத்தில் கேட்கும்போது இப்னு அரபி பேசவே இல்லைங்கிறாரு. இன்னும் பாருங்க. காபீர் என்று சொல்லி, ஷைத்தான் என்று சொல்லி, அவர்கள்லாம் ஒரு சின்ன சிறிய செய்த தவறுகளுக்கெல்லாம் ஷைத்தான்டா உடனே எவ்வளவு பெரிய ஷைத்தான் சொல்றது. இப்னு அரபி சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டாராம், அதுக்காக அவர் போய் ஷைத்தான்ங்கிறீங்களே அப்படிங்கிறாரா? இதுதான் மேடையில் பேசுனதுதான். அப்புறம் பாருங்க வேடிக்கை. கருத்துக்களை இந்த கருத்துக்கள் தவறானது. இப்ப இதெல்லாம் சொன்னாரோ இத இப்னு மூசா ஃபிரௌன் தவறுக்கு தான் உங்களுக்கு வேற அர்த்தம் இருக்கிறதுனால இது தவறா கடுமையான விஷயமா? இது கடுமையான விஷயம். அல்லாஹ் என்னை வணங்குகிறான். அதாவது ஒப்பந்தத்தில் கேட்கிறேன், யஅபுதுனி வ அபுதுஹு, அல்லாஹ் என்னைய வணங்குறான், நான் அல்லாஹ் வணங்குறேன்னு எழுதியிருக்கிறானே, இது சரியான்னு உங்களை கேட்குறேன். தவறுங்கிறாரு. தவறுனா சின்ன தவறா கடுமையான விஷயம்? கடுமையான விஷயங்கிறாரு. அந்த கடுமையான விஷயம் செஞ்சவரை பற்றி மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு? சின்ன சின்ன தவறு செஞ்சதுக்கெல்லாம். அப்போ இந்த பாவப்பட்ட இப்னு அரபியை போட்டு சின்ன பிள்ளைகளாம் நேரடியாக கேட்கும்போது கடுங்குற்றம். என்ன கடுங்குற்றம்? என்னை அல்லாஹ் வணங்குறான், அல்லாஹ் என்னை வணங்குறான்னு சொல்லி. இன்னும் பாருங்க கேட்குறேன், இப்னு அரபி என்பவருடைய இந்த கொள்கை இதுதான் நெசமா உங்களுக்கு தெரியாதா? சில இது கேட்குறேன், சில இது தெரியும், சில இது தெரியும், தவறுன்னு தெரியும். இல்லை இது இவர் இந்த கருத்துல தாவீல் இதெல்லாம் ஃபிரௌன தெளிவா இருக்கிறாருன்னு உங்களுக்கு ஃபிரௌன மூமின்னு சொன்னது தெரியும். அவர் இது போன்று இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல அவர் தவறு செஞ்சிருக்கிறார். தவறு தான் செஞ்சிருக்காரா? தவறு, இது பெரும் தவறுன்னு சொல்லுங்க. அதை நம்ம இல்ல நான் அல்லாஹ் வணக்கம், அதாவது ஃபிரௌன மூமினு, மூசா தான் ஈமான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறானே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது தெரியுங்கிறார். சிறு தவறுகிறார் மேடையில். இப்னு அரபி செஞ்சது என்னது? ஃபிரௌனுடைய ஈமான் தான் சரியான ஈமான், ஈமான் சரியில்லை, அது தெரியுமாண்ட தெரியுங்கிறாரு. எங்க நேரடி விவாதத்தில் கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாரு? சிறு தவறு. இன்னும் இப்னு அரபி இருக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மகானி சம்பந்தமாக சொன்னாங்க, இன்னும் புக்கு தரல, தந்தால் தானே நான் சொன்னது விளக்க முடியும். அடுத்து நபீதை ஆரம்பித்தாங்க, பாதியில் நிப்பாட்டினாங்க, டைம் முடிஞ்சு, அதை தொடரலை. அதனால் அந்த ரெண்டு அப்படி இருக்குது. முடித்தவனை பதில் சொல்லுவோம், மகானி தந்தவனை அதுக்கு பதில் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் தரலைன்னா ஏன் தரலைங்கிறத நான் கடைசியாக பதில் சொல்லுவேன். இல்லைங்களா? தந்துட்டாங்கன்னா அதை வச்சு பதில் சொல்லுவோம். மகானியை தரலைன்னு சொன்னால் அதை வச்சு அது வச்சு நான் பதில் சொல்லுவேன். இப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்காரு. இப்போ தான் எல்லாம் வெளியே வருது. என்ன வருது? சஹாபாக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதுங்கிறது,
அண்ணன் எப்போ சாவான், இதெல்லாம் எல்லாம் வந்து விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான். இதெல்லாம் எந்த ஒன்றையும் மறுக்க மாட்டேன், நான் சொன்னதில் வந்து பின்வாங்கவும் மாட்டேன், எங்கேயும் எந்த மேடையிலையும் சொல்லுவது மேடையில் சொன்ன விஷயங்கள் தான் அது நிரூபிப்பேன். அதை அடுத்து ஒன்று ஒன்றா வர்றேன். அதுக்கு இடையில் இந்த விஷயங்கள் நுழைவதற்கு முன்னாடி இந்த அன்வர் பாய் மேட்ரு வருது. இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். 8 வருஷம் முந்தைய எழுதினா என்ன, 10 வருஷம் முந்தைய எழுதினா எழுதியிருக்கிறார். எழுதி என்னை பற்றி பலரும் சொன்னது இல்லை போடுறார். ஏன் போடுறேன்னு போடுறாரு தெரியுமா? இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவர் இல்லை, மார்க்கம் சொல்ல நல்லவராக இருக்கனே, இதோ பாருங்கள் இவரை பற்றி விமர்சனங்கள்னு போடுறாரு. பல பேர் ஒரு அறிவிப்பாளர் விமர்சனம் பண்ணுனா பலவீனமான மோசமான சொன்னால் ஓகே தான். ஆனால் விமர்சனம் பண்ணுறவன் பொய்யனா இருந்தா, விமர்சனம் பண்ணுறவன் அயோக்கியனா இருந்தா, அப்போ என்ன செய்யணும்? இந்த விமர்சனம் பண்ண ஆள்கள்லாம் சரியான ஆளுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது குறித்து நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? நீங்கள் யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கீங்களோ, அன்வர் பாஷாவை தவிர யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ, பாக்கி அந்த அவ்வளோ பேருடைய நாணய நேர்மையை பற்றி தகுந்த ஆதாரத்தோடு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆதாரத்தோடு வந்து அவர் நல்லவர் தான் நிரூபிச்சிருங்க, அப்புறம் அவர் என்னை பற்றி சொன்னதை பற்றி நீ சொல்லணும். இப்போ இந்த ஜவாஹிருல்லா, ஃபலுல் இலாஹி ஆதாரம், தடா ரஹீமு, அமீருத்தீன், எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்காலர்ஸ்ன்னு பாருங்கள். வந்து அப்புறம் வந்து அமீருத்தீன், ஃபதுலுல்லாஹி, உலக புகழ்பெற்ற ஏர்வாடி காசிம், பல செய்தி இல்லை இன்னும் ஒரு ஆதாரம், பல செய்திகள் ஆதாரம், நேரடியாக கேட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இதுதான் உங்களுடைய அளவுகோல். முதல் விஷயம் விளங்கிக்கிறங்க, என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறாங்கங்கிறீல்ல, இவங்களெல்லாம் நாங்கள் நீக்கி வேணாம்னு வெளியேதுக்கு போட்ட பிறகு சொன்னாங்களா, இந்த விமர்சனங்களுக்காக எங்களை விட்டு வெளியே போனவங்களா? நாங்கள் ஆள் சரியில்லை, சில தப்பான நடவடிக்கைகள் சில காரணத்துக்கு தூக்கி வெளியே ஏற்றிருப்போம். இங்கே இருந்தாங்க, வச்சுக்கிற நாங்கள் தயாராக இல்லை. பலவீனமானது இந்த மூழ்குவான ஆட்களாக போயிட்டாங்க. அந்த மாதிரி அறிவிப்பாளரை போன உடனே நாங்கள் வெளியேற்றிட்டோம். வெளியேற்றின பிறகு ஒருவர் வந்து ஒரு ஆளை பற்றி சொன்னாரையானால் அது சரியாக இருக்குமா? நான் சொல்ல அப்படி சொல்வதாக இருந்தால் அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். சரி, இப்போ ஜவாஹிர்லா பேரை போட்டிருக்கிறீங்க. இந்த ஜவாஹிர்லா என்னென்னலாம் சொன்னார் அது சம்பந்தமாக நீங்கள் மார்க் விஷயத்தில் நீங்கள் உங்களை விவாதத்துக்கு நான் கூப்பிடல, என் மீது இவ்வளவு சொல்லியிருக்கிறீங்க. ஏன் செலவில் நான் மனையில் கூட்டம் போடுறேன், என் மீது என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதை பேச நீங்கள் தயாரா என்று நான் கேசட் மூலமாக கேட்டேன், டிவி மூலமாக கேட்டேன், தபால் மூலமாக கேட்டேன், உணர்வு பத்திரிகை மூலமாகவும் கேட்டேன். அப்போ என் மீது குற்றஞ்சாட்டு சொன்னவர் இதெல்லாம் லட்டு மாதிரி கொண்டா நிரூபிச்சுட்டு போயிடலாம். அவர் நிரூபிக்க வரல. ஃபசுலுல்லாஹி என்பவரை விவாதத்தை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் முபாஹலாக்கு தான் வருவேண்டாரு. முபாஹலாக்கு இங்கேருந்து நான் போனேன், தேதியை அறிவிச்சு முபாஹலாக்கு போனேன், ஆள் வரவே இல்லை. அப்போ என் மீது குற்றஞ்சாட்டுறாருன்னா ஒன்று அவர் என்னோட விவாதித்து அதை நிரூபித்தவராக இருக்கணும். யார் மேலே குற்றம் சொல்லலாம், நான் தான் தயாருங்கிறேன். என் மேலே இருந்தால் நிரூபிங்கப்பா, நான் மனுஷன்தான், தவறான விஷயங்கள் நிரூபிச்சிருங்க, என்னை டேமேஜ் பண்ணுங்க, நான் என்ன தரத்திருக்கேன்னு அதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அதான் நான் தயாராக இருக்கிறேனே. அப்போ வந்து நான் வந்து யார் அவர்கிட்ட பணம் வாங்கினுங்கிறீங்க. சரி, அவர் கூட்டத்துக்குலாம் 5000 10,000 தந்தார் அப்படிங்கிறீங்கல்ல. இப்போ 3 பேர் உட்காந்துருக்காங்களே, இவ்வளோ பேர் யாருன்னா எங்கள் அமைப்பில் கிளை மாவட்டத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவங்க, இவங்க தான் வசூல் பண்ணி பேச்சாளருக்கு கொடுக்கக்கூடியவங்க. அப்போ இவங்கெல்லாம் நினைப்பாங்க நம்ம ஒன்று கூட கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்க மட்டுமா பார்ப்பாங்க? இந்த சீடியை உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களே. நாங்கள் வெளிநாட்டில் போகும்போது கூட ஒன்று வாங்கலன்னு இருந்தோமே, இவங்க இப்படி வாங்கியிருப்பாங்க. வாங்குற அன்பளிப்பு வாங்க மாட்டோம். என்ன வாங்குவோம்? பேனா, பென்சிலு, சொல்லி காட்ட முடியாத அற்பமான பொருள்களை தான் வாங்குவோம். பெரிய சாமான் வாங்கிட்டு வந்து வைங்க, நான் வாங்கி கொடுத்த சட்டை தான் போட்டிருக்காருமாங்க. சுயமரியாதை பாதிக்கும். விருந்துக்கு போக மாட்டேன், செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு விருந்துக்கு போக மாட்டேன். ஏன்னா விருந்து இங்கே பக்கத்தில் போட்டா எடுத்துகிட்டு என்னை பற்றி என்ன செய்வாங்கன்னா நம்மளோட சோதிங்கிறான்னு காட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுயமரியாதையை நாங்கள் அவ்வளோ பேணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது எவன்ட்டையாவது வாங்கினான்னு ஒருத்தர் யாரெல்லாம் சொல்கிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணான்னு நீக்கப்பட்ட ஆளுங்க. தடா ரஹீம்ங்கிற ஆளை விவாதத்தை கூப்பிட்டேன். இதில் போட்ட எல்லாரையும் நான் கேட்டிருக்கிறேன், என் மீது சொல்கிற குற்றச்சாட்டை நீ சொல்லிடலப்பா, காட்டி கொடுத்தங்கிறியாவா, என்னப்பா காட்டி கொடுத்தேன் நிரூபிக்கவா, யாரை காட்டி கொடுத்தோம், எல்லாம் கேட்டது தான். அப்போ நான் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்றேன், கூப்பிட்றேன், சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து என்கிட்ட பேசணும். கேட்டால் அது ஒரு டைலாக் வச்சுருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் விவாதி கூப்பிட்றான், எதுக்கு எடுத்தாலும் என்னையத்தானே கருவம் வைக்கிறது, நான் தான் கூப்பிடணும், வேறு என்ன செய்யறது? என்னைய மாதிரி யார் மீது இந்த மாதிரி பழி சுமத்தப்படுகிறது?
என் மீது பழி சுமத்தப்பட்டா நான் நீக்காம வேற எப்படி நிற்கிறது? இது இப்படி கூப்பிடாம வேற எப்படி தான் நிற்கிறது? சொல்லிவிட்டா நான் ஏத்துக்கிறேங்கிறீங்களா? வேற எப்படி தான் நான் மறுக்கிறது? எதுக்கு எடுத்தாலும் நான் விவாதம் கூப்பிடுறேன், என் சம்பந்தப்பட்டதுக்கு கூப்பிடுறேன், என் கொள்கை சம்பந்தத்துக்கு கூப்பிடுறேன், தனிப்பட்ட விஷயத்துக்கு நான் கூப்பிடுறேன். அப்ப இவங்க எல்லாம் யார்? இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய இந்த சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னும் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து இருந்து சில செஞ்சிருப்போமே, அதெல்லாம் நான் சொல்லி தான் செஞ்சேன்னு தெரியும். அப்படி ஆளுக்கு தரக்கலாம். அப்ப அதனால இதையெல்லாம் அறிவிப்பாளரை வச்சு இவர் போட்டிருக்காரு. இது ஒரு தகுதி இருக்கா? இதுதான் ஒரு அறிஞருடைய நிலையா? என்னை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி என்னுடைய எங்களால் நீக்கப்பட்ட, இன்னும் நல்ல வேலைக்கு இது 8 வருஷம் முந்தைய எழுதிவிட்டாரு, இப்போ வெளியிட்டான்னு வைக்க இன்னும் சில பேர்லாம் வருவாங்க. அது யாருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த சில பேரெல்லாம் போட்டு என்ன செய்வாரு, அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு எழுதியிருப்பாரு. அட ஒரு இயக்கத்திலிருந்து வெளியே போய் என்னத்தையாவது சொல்லுவான், எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் தான் அது வரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சொல்கிறாங்க இவன் என்ன இது பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த தரப்புலன்னு கேட்கணும்ல. விவாதத்தை கூப்பிட்றாங்க, இவங்க மறுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? விவாதிக்க கூப்பிட்டு மறுத்துட்டாங்கன்னா, நிரூபிக்க வரலன்னா இது பொய், நம்ம எழுதிடக்கூடாது. இது ஒரு மனுஷனை எடை போடுறதுக்கு இவங்க சரியான ஒரு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? அப்போ இது ஒரு விஷயம். இதெல்லாம் சொந்த விஷயத்துக்காக நான் சொல்லிட்டேன், என்னை பற்றி சொன்னதுக்காக வேண்டி. அதனால இவர் திட்டமிட்டு தான் இவ்வளவு சொல்லுகிறார். அல்லது ஒன்று சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், ஒன்று வேணாம், நாளை ஒரு நாள் டைம் இருக்கிறது. அவர்கள் விமானத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தால் கூட்டிட்டு வாங்க, நாங்கள் தௌஹீத் ஜமாத் செலவு ஏற்றுக்கிறோம். இந்த அவர் யார் யார் சொன்ன பேரை போட்டிருக்கீங்கல்ல, இங்கே ஒன்றா நிப்பாட்டுங்க, என் முன்னாடி நிரூபிக்கணும், என் முன்னாடி அந்த குற்றச்சாட்டை சொல்லணும், நிரூபிக்கணும் ஆதாரத்தோட. அதே செய்ய யார் பேரெல்லாம் போட்டீங்களோ என் முன்னாடி சொல்லட்டுமே. அதே மாதிரிங்க இப்போ நஜாத்தில் சம்பளம் வாங்கலைன்னா அப்புறம் சம்பளம் வாங்கிட்டாரு, சம்பளம் வாங்கலைன்னு எழுதும்போது வாங்கலைங்க, கெஞ்சி நீ வாங்கித்தான் ஆகணும், அது மட்டும் போட்டுவிட்டாங்க. நீங்கள் உங்கள் சொந்த காசு செலவழிக்கிற உங்களுக்கு வசதி இல்லை, நீங்கள் பிடிவாதம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை சம்பளம் பின்னாடி கொடுத்தாங்க. வாங்கினேன், எழுதுன அன்னைக்கு என்னைக்கு எழுதுனேனோ அன்னைக்கு வாங்கலை தான், அன்னைக்கு அதுக்கு முந்தி வாங்கினேன். அப்போ என்னைக்கு எழுதுனேனோ அன்னைக்கு வாங்கலை தான், அப்புறமேல கொடுத்தாங்க, அது வாங்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பணிகளுக்கும் வாங்கக்கூடாது. இந்த உணர்வில் எழுதுனேன் நான் வாங்குறது இல்லை, மதரசாவில் பாடம் நடத்தினேன் அதுக்கு நான் வாங்க மாட்டேன். இன்னைக்கு உள்ளதில் ஜமாத்திலிருந்து எங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. எந்த ஒரு அனுகூலத்தையும், இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய நிதியை கூட நாங்கள் பல கோடிக்கு வரவு செலவு பண்ணுகிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். நான் தொட மாட்டேன் இந்த ஜமாத்தில், பணத்துக்கு எந்த தொடர்பு நான் வைத்துக் கொள்ளவே மாட்டேன். அதெல்லாம் பொருளாளர் அவங்க பார்த்துக்குருவாங்க, என்ற கருத்து கேட்பாங்க, சொல்லுவோம், அவ்வளவுதான். கையாளுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் எனக்கு சுமையாக இருக்கு, என்னை விட்டுருங்க, தேவையான நேரத்தில் கூப்பிடுங்க, நான் வர்றேன், ஆட்கள்லாம் உருவாயிட்டாங்க என்று நான் ஒரு வியாபாரியை இப்போ போயிட்டேன். நான் ஒரு பழைய 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் ஒரு வியாபாரியாக போயிட்டேன். இதில் எல்லாம் சம்பாதிக்கிறேன், இதில் உட்காந்து இருந்திருப்பேன். என்னுடைய தேவைகளுக்கு நிறைய இருக்கிறது, நான் வாங்க விரும்பலை, நான் உழைச்சி சாப்பிட விரும்புகிறேன் என்று நான் உழைப்பாளியாக அன்னைக்கு இருந்து என்னென்ன வேலை செஞ்சனும், ஜாமான் அடுக்குவது, எடுப்பது, போகிறது, கூட்டுவது, பெருக்குவது, கடை, அந்த வேலையில் வரைக்கும் நான் செய்வேன், எனக்கு வெக்கம் கிடையாது. தாவூது நபி அவர்கள் உழைத்து சாப்பிடலாம் இருந்தாங்க, அதை விட சிறந்த சாப்பாடை ஒருத்தர் சாப்பிட முடியாது என்கிற வகையில் நான் அதில் போய் இருக்கிறேன். அதனால எனக்கு போய் பணம் தந்தால் யாரும் பல்லு போட்டு நாக்கில் பல்லு போட்டு சொல்ல முடியாது, அடித்து பெருமையாக நான் சொல்லுவேன். நீங்கள் கூட நாங்கள் உங்களை வச்சு தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, உங்களால் நிறைய கூட்டங்கள்லாம் வருது, நிறைய சம்பாதிக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்காக தான் பேசுகிறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, நன்றிலாம் தெரிவிச்சிட்டீங்க. எங்கள் அமைப்பில் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சரியா? அடுத்து ஒன்றுனா வருவோங்க. இப்போ அவர் சொன்ன சஹாபாக்கள் மேட்டருக்கு வருவோம். டைம் இருக்குல்ல? சரி. இப்போ சஹாபாக்கள் விஷயமாக அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிற அளவுக்கு சில சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னாருங்கிறார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஒரு ஹதீஸ் வருது, இது புகாரியில் 4447வது ஹதீஸ். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அப்பாஸ் இப்னு அவங்களுடைய சின்னவாப்பா மகன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நடந்த ஒரு சம்பாஷணை இருக்கட்டும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய நிலையில் இருக்கிறாங்க, இப்போ போய் நம்ம பதவியை கேட்போம், நான் சொல்கிற ஹதீஸில் இருக்குது, ரசூல்லாட்ட கேட்போம், இப்போ நமக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது, இப்போ போய் நம்ம அடுத்த ஜனாதிபதி நம்மளுக்கு கேட்போம், ரசூல்லாவுடைய குடும்பத்தார் கேட்போம். அப்போ ஒரு சஹாபி இப்படி சொல்லுவாரா, இன்னொரு சஹாபி சொல்லுவார், இப்போ நம்ம கேட்டு ரசூல்லா பதவியை இல்லைன்ட்டாங்கன்னு வைங்க, கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அப்புறம் பேசாமல் இருந்துருவோம்
பின்னாடி கிடைக்காச்சும் வாய்ப்பு இருக்கும். இப்போ போய் நம்ம பதவியை கேட்டு ரசூல்லா மறுத்துட்டாங்கன்னு வைங்க, ரசூல்லா மறுத்துட்டாங்கிற காரணம் சொல்லி கியாமத் நாள் வரைக்கும் நம்ம ரசூல்லாவோட குடும்பத்துக்கு என்ன செய்யாது, பதவி கிடைக்காது என்று பேசிக்கொண்டார்கள். இந்த ஹதீஸில் புகாரி சொல்றார். புகாரி நம்பகமான அறிவிப்பாளருடைய சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பதவியை கேட்போம்னு அவங்க நினைச்சாங்கன்னு சொல்லுவது நான் அவதூறா, ஹதீஸில் இருக்கிறதா? அப்பனா புகாரியை கேளுங்க போய், அல்லது அதை யார் அறிவிக்கிறா, ஜுஹுரியை கேளுங்க, காபி இப்னு மாலிக்கை கேளுங்க, அவருடைய மகனை போய் கேளுங்க, அபு ஷுவைப் இப்னு ஹம்சாவை கேளுங்க, பிஷரை கேளுங்க. இது என்ன உதாரணத்துக்கு அண்ணன் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, எப்படா போவார் திண்ணையில் படத்துக்கெல்லாம் நினைப்பாங்களே, அது மாதிரி இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னால் அந்த உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கா இல்லையா? இது எப்படி நம்ம முஸ்லீமை விட்டுருங்க, ஒரு மனுஷன் கொண்டே இந்த மாதிரி இவர் இதுக்கு என்ன மதிப்புன்னு கேட்டால் என்ன செய்வாங்க? இந்த நேரத்திலுமா பதவியை பற்றி ஆசைப்படுவதுன்னு அதை சொல்லுதா இல்லையா செய்தி? புகாரிங்கிறீங்க, ஆதாரப்பூர்வமான நீங்கள் தான் சொல்லி நாங்கள் தான் சொல்கிறோம். அதில் அந்த செய்தி இருக்குதா இல்லையா? 4447 பாருங்க. இந்த மாதிரி சொல்கிற வாசகத்துக்கு என்ன டயலாக் விடுவது? நீங்கள் சைஃபுதீன் ரசாதி அவர் அந்த சக்கராத்து ஹாலில் இருக்க வேணாம், என்ன வச்சுக்கிறோம், நான் ஒரு சக்கராத்து ஹாலில் இருக்கும் பொழுது என் பசங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறது? அப்படி வைப்போம். நான் சக்கராத்து ஹாலில் வாப்பாட்டு இப்போ போய் கேட்டுருவோம், கடை எழுதி கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சோழர்களே, சத்திய சஹாபாக்களை பற்றி சில பேருன்னு இங்கே சொல்லவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன? சஹாபாக்கள் எதிர்பார்த்துருந்தாங்க, அண்ணன் எப்போ சாவான் தின்ன. இந்த உதாரணம் இருக்குது, இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தணுன்னு வேண்டாமா? தமிழ் உதாரணம் ஏதோ ஞாபகம் வந்துருச்சுன்னொன்னே யார் மேலே போடுறாரு?
பிஜே மேலே சொன்ன குற்றச்சாட்டு அவன் கட்சியை விட்டு அவன் தன்னுடைய குரூப்பை விட்டு வெளியேற்றப்பட்டு சொன்னானுங்கன்னு இவ்வளோ வேகம் வருது. இப்படி சொல்லிட்டானுங்கன்னு ஒட்டி வேகம் வருது. உங்களுடைய நிலைகளை விளக்குறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு தான் வெளிச்சம், எனக்கு என்ன தெரியும் கூட இருக்கிற ஆளுக்கு. சொன்னதை நீங்கள் என்னைய சொன்னீங்க, நான் உங்களை சொன்னேன், செய்து போட்டேன். அதில் இவ்வளவு ஆத்திரம் வருது. இங்கே சஹாபாக்கள் அந்த சொன்ன நபர் 1 2ன்னா அந்த 2 நபரையாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சஹாபாக்க இப்போ எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நோய் முடிச்சுக்கிருச்சு, வெறி வந்துருச்சு. ஏங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம்? புகாரியுடைய இந்த ஹதீஸை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? ஆனால் உங்கள் பயானுக்கு பிறகு ஒரு சின்ன பையன் அரக்கால் டவுசர் பையன் வரைக்கும் கேட்குறான். இன்னைக்கு சஹாபாக்கு யார் அவர் என்ன கேட்க வந்துச்சான். இது எந்த நிலை வந்துச்சு? சரி, புகாரியுடைய இப்போ வாசிச்சாரு இருந்துச்சுன்னு சொல்லி வாசகத்தை பார்த்தா இந்த அவர் எடுத்து இந்த ஆதாரத்தமாக காட்டியிருக்கக்கூடாது. புகாரியுடைய வாசகம் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நிலையில் இருக்கும்போது சக்கராத் அல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்கராத் ஆயிடுச்சு டைம். இல்லாட்டி முழுக்க கேட்டிருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அந்த நோயுடைய கடுமையுடைய நேரத்தில் வைன்னி வல்லாஹி லா அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யதவஃபா மின் வஜ்இஹி ஹாதா இன்னி லா அரிஃபு வுஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இன்தல் மௌத். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அன் அலி இப்னு அபி தாலிப் خرج من عند رسول الله صلى الله عليه وسلم في وجهه الذي توفى فيه فقال الناس يا ابا الحسن كيف اصبح رسول الله صلى الله عليه وسلم فقال اصبح بحمد الله باريا فاخذ بيده அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். ஹஜ்ரத் அலியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இறந்துருவாங்க போல தெரியுது, நபிட்ட போய் கேட்கலாம், உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சியுடைய பொறுப்புகளை எப்படி எங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமா? அதாவது அன்சாரிகளுக்கு, நாங்கள் மக்காவிலிருந்து தியாகம் செஞ்ச வந்தவங்க நாங்கள் இருக்கிறோம், அவங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குடைய இந்த சூழ்நிலையில் பின்னால் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது, கலைபுரம் வந்துடக்கூடாது, நாமளே அவங்க மொழியில் கேட்டுக்குருவோம்னு நபிட்ட போய் கேட்கலான்னு சொல்றார். இதுஹபு பினா இலா ரசூலில்லாஹ் ஃபலனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ரு இன் கான ஃபீனா அலிம்னா தாலிக் வ இன் கான ஃபீ கைரினா அலிம்னாஹு ஃபௌசாபினா. நமக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா நம்ம ஆட்சியில் இருந்துக்கிருவோம். நபியுடைய சொல்ல கேட்டு நம்ம அல்லாமல் மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னான், எம்மா அல்லாமல் அப்பாஸும் அலி உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாமல் மற்றவங்களுக்கு சொன்னான், அப்போ அவங்க நம்ம விஷயத்தில் கொஞ்சம் உபதேசம் பண்ணிட்டு போவாங்க, அதையும் நம்ம சகிச்சுக்கிருவோம். எவ்வளோ அழகான வார்த்தை. நமக்கு காட்சி கொடுத்த நம்ம செய்வோம், பிறருக்கு சொன்னால் நமக்கு அவங்க உபதேசம் செய்வாங்க, நம்மளை கொண்டு அவங்களுக்கு நல் காரியங்கள் செய்யும்படியும் கூறுவாங்க. இதை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து சஹாபாக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் போது எப்படியும் சொல்லலாங்க. இந்த மாதிரி அவர் உதாரணத்தை போட்டு சொல்றது கேவலப்படுத்துறதா தெரியலையா அவங்களுக்கு? அந்த சத்திய சஹாபாக்க ஆட்சி வெறி பிடித்து இப்படி அமர்ந்திருந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் எடுத்து தந்த தீனுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஆட்சிக்காக வேண்டி இவ்வளவு பெரிய வேலையை செய்வாங்க. தின்ன எப்ப காய் அன்னை எப்ப சாவாண்டு உட்கார்ந்திருந்தா வருமா இது? எப்படி அந்த சத்திய சஹாபாக்கள் நீங்க சொல்ல போறீங்க? அருமை சோதரிலே, அதே மாதிரி ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் ஒரு விஷயம் சொன்னார். என்னை பற்றி இவ்வளவுலாம் பேசினானுங்க, நாங்கள்லாம் சேர்ந்திருந்து செஞ்சதை அவனுக்கு என் மேலே போட்டானுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இவரும் சேர்ந்திருந்தானே செஞ்சிருக்கிறார் எல்லா வேலையும். இவரும் சேர்ந்திருந்து செஞ்சுட்டு இப்போ அவன் எல்லா பொறுப்பையும் என் தலையில் போடுறானுன்னு அவன் மேலே குற்றச்சாட்டு செய்கிறான்னா இவர் அதில் கூட்டு தானே. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒதுங்க முடியாதே. அப்புறம் சம்பளம் முதல் சொன்னார், சம்பளமே வாங்கலை, வாங்குவதாம் இல்லைன்றாரு. ஆனால் அவன் கொடுத்தான், கெஞ்சி கொடுத்தானுங்கன்னு இப்போ வாங்கிக்கிட்டேங்கிறாரு. இதெல்லாம் முரண்பாடாக தெரியாது. சைஃபுத்தீன் ரஷாதி ஏதாவது சொல்லி தொலைஞ்சிட்டாத்தான் முரண்பாடாக தெரியும். இப்படித்தான் அவங்க பேசுகிற சவர்களே. நான் சொல்ல வர்றது என்ன அல்ல, ஃபிக்ஹ் கிதாபுகள் அல்ல, சத்திய சஹாபாக்கள் மேலேயே நீங்கள் செய்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் பேச்சுக்கள் எவ்வளவு மோசம். பதவி கிறுக்கு பிடிச்சிருச்சுங்கிறார். மூணாவது அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூஃபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? நாலாவது அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வந்தா இருக்க போனா போன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அறைகளும் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாதுபுனு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அன்சாரி சஹாபாக்கெல்லாம் போனா போதுன்னு வந்தவங்களுக்கு ஜோர் போட்டோம்,
இருக்க இடம் கொடுத்தோம், படுக்க பாய் கட்டது மாதிரி சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. போனா போன்னு சோறு கொடுத்தோம், இடம் கொடுத்தோம், ஆச்சியும் கேட்பான போல இருக்கு, விட்டுறக்கூடாது. அதனால நம்மலாம் சேர்ந்து பேசுவோம். எந்த சஹாபாக்களுங்க? அல்லாஹு அக்பர். எந்த சஹாபிகளை புகழ்ந்து அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் ஆயத்திறக்கி வச்சானோ, நிரந்தர மன்னிப்புக்கு உரித்தானவர்கள் அல்லாஹ் விளம்பரப்படுத்தினானோ, எந்த மாதிரி வார்த்தை பாருங்க. விட்டுறக்கூடாது. போனா போன்னு சோறை கொடுத்தோம், இழுக்க கொடுத்தோம். எந்த ஒரு தியாகத்தை எப்படி கொச்சப்படுத்தினார் பாருங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அடுத்த அந்த நீட்டை எல்லாத்தையுமே போட்டி காட்ட முடியாதுங்கிறக்காக சொல்றேன். அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மாதிரி ரபீட்ட கேட்டவன உடனே போயிருச்சான். இவ்வளவு வெறி பிடிச்ச ஆலோசனை பண்ணி எல்லாம் முஸ்தீபா இருக்கிற ஆளுக ஹதீஸை சொன்ன உடனே எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டாங்க. சரி அபூபக்கர் இருக்கட்டும். எங்க அந்த வெறி பிடிச்சிருந்துச்சு, பதவி வெறிவி, பதவி கிறுக்கு, அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் என்கிற அளவிற்கு அந்த மோசமான நிலையில இருந்திருந்தா ஒரு ஹதீஸை சொன்ன உடனே கேட்டுக்குருவாங்களா? சண்டை ஓட்டு தீர்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்கள் அப்படியே புடம் போட்ட தங்கம் ஒண்ணும் இல்லாம அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆயிஷாவும் அலியும் யுத்தம் செஞ்சு கொண்டு இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் கழுத்து வெட்டப்பட்டுச்ச, அது என்ன? அது எஸ்ஸா நோவா? அது சரியா தவறா? அப்படி நம்மளும் வெட்டிக்கலாமா கூடாதா? சஹாபாக்க புடம் போட்ட தங்கம்னா அலியும் ஆயிஷாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க, அங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க. எவ்வளவு மோசமான கருத்து! ஒன்னு ஞானம் இல்லைன்னு அர்த்தம், அல்லது மானம் இல்லைன்னு அர்த்தம். அருமை சகோதரர்களே, 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டுன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தயவு செய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. வார்த்தையை நீ அயோக்கியண்டாரு, மகா அயோக்கியண்டாரு. அதனால சில வார்த்தைகள் கடுமையா வர்றதை நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம். சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை யோசிச்சு பாருங்க. 10,000 சஹாபி இங்க வெட்டப்பட்டாரு, 10,000 சஹாபாக்கள் அங்க வெட்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவரு இதை அவர் நிரூபிப்பாரா? 10,000 சஹாபி 20,000 சஹாபிகள் வெட்டப்பட்ட செய்தி அவர் எடுத்து காட்டணும். பேர்கள் வேண்டாம். வரலாற்று நூல்ல ஆயிஷா பக்கம் 10,000, இவங்க பக்கம் 10,000 காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குமா இது? அருமை சகோதரர்களே, அங்க கலந்துகிட்டதே 10,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டதாக எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. இது எஸ்ஸா நோவா? சரியா தப்பா? இந்த சஹாபாக்களை பின்பற்றிக்கலாமா? சண்டை போடுறது இல்லையா சஹாபாக்களை பின்பற்ற சொன்னோம். மார்க்க மசலா சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னாங்கடா, ஏத்துக்கங்கன்னு சொன்னா அதை விட்டு போட்டு இந்த பிள்ளைம் கண்டை ஓட்டுக்கிட்டாங்களே, ஜாக்கிர் நாயக்கும் நானும் வெட்டிக்கிறலாமா, உமர் ஷரீஃப் நானும் வெட்டிக்கலாமா? நல்ல வேலையா ஏன் பேர சொல்லல, சைஃபுத்தீனும் நானும் வெட்டிக்கிறலாமான்ட்டு. அருமை சகோதரர்களே, வரலாற்று நூல்கள்ல தெளிவா எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த யுத்தங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வுகள்ல சில சஹாபாக்கள் அதுல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா, நான் அதோடைய கிளிப்ஸ் காட்டுறேன். அந்த வரலாற்றுடைய குறிப்பையும் நான் உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுல எழுதுறாங்க, மீறி போனா 30 பேர் கலந்தாங்கன்னு இருக்குங்க. சஹாபாக்கள் 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல சில பேர் அவருக்கு தப்பா சொல்றாரு, 5 பேருக்கு மேல 6வது பேர் கலந்துருந்தா நான் பொய்யேங்கிறார் ஒருத்தர். ஆனா வெளியிலாம எடுத்தா ரொம்ப மீறி போனா 100 பேரை காட்ட முடியாது. 100 பேரை காட்ட முடியாது. சஹாபாக்கள் 1,00,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் பெரும் குரூப்பாண்டு பிரிஞ்சு நிற்கும் போது ஒரு 100 பேர் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பாரதூரமான காரியம் அல்ல. அது பாரதூரமான காரியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி உள்ள சஹாபாக்களை பத்தி இங்கிட்டு 10,000 சஹாபை அங்கிட்டு 10,000 சஹாபின்னு சொல்றதா இருந்தா இது எவ்வளவு மோசமான கருத்து சகோதரர்களே. பதவி வேறு பிடிச்சவங்க, மிக மோசமானவங்க. அந்த காலத்துல வாழ்ந்த ஹாரிஜியாக்கள் கூட இப்படி சொல்லல. இவ்வளவு மேடை ஓட்டு சொல்லல. மேடை ஓட்டு பொது ஜனங்களை வச்சுக்கிட்டு அன்னை எப்ப சாவான் சின்ன எப்ப காலியாகும், கிறுக்கு பதவி கிறுக்கு, போனா போன்னு சோறு போட்டோம், இருக்க இடம் கொடுத்தோம், ஆட்சியை பிடிக்க பாக்குறாங்க, விட்டக்கூடாது. ஹதீஸ் 5வது நம்பர். அதே மாதிரி ஜக்காத்துடைய விஷயத்துல சஹாபாக்க காசு விஷயம் ஏத்துக்குறோம்.
ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையே கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மஷூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஜக்காத்து அப்ப ஜக்காத்துக்கு கொடுக்காதுங்கிறதுக்காண்டி ஆயத்தை வளைச்சு திரிச்சு சஹாபாக்களை யாராவது ஒரு கூட்டம் செஞ்சான் இருந்தா அந்த அந்த கூட்டத்தை எதிர்த்து போர் விழுவேன்னு சொல்லி அபூபக்கர் பிரகடனப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த சம்பவத்தை எப்படி சொல்லணும், அதை எந்த மாதிரி எடுத்து வைக்கணும், அம்மாவும் அத்தாவும் சண்டை ஓட்டுக்கிட்டா நடுரோட்டில் நின்று அவங்களுடைய சண்டையை பேசுவோமா, அவங்கள பத்தி விமர்சிப்போமா, இந்த அளவிற்கு அவங்கள பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை போட்டாங்களே, தெல்ல தெளிவா அல் பிதாயா வன் நிஹாயாவுல சனதோட எழுதுறாங்க, ஹாஜத்தில் ஃபித்னத்து வ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷராத்தில் உலூஃபி ஃபலம் யஹ்துருஹா மின்ஹும் மியத்துன் பல் லம் யப்லுகு ஸலாஸீன். அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த யுத்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த அமர்வு சரியாக 7 மணிக்கு ஆரம்பமாகும். முன்கூட்டியே வந்துருங்க.